இந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். அப்போ மிதவாதிகள் இல்லாதப்போ, தீவிரவாதிகள் இல்லாதப்போ பயங்கரவாதி அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள வராங்க. இந்த பயங்கரவாதிகள்ல குறிப்பா ஒரு 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 செக்மெண்டேஷனான பீப்புள் யாரும் கிடையாது. அதாவது ஒரே தொகுப்பா அல்லது ஒரே கேங்கா இருக்கிறவங்க யாரும் கிடையாது. அங்கங்க இருப்பான். ஓகேவா? ஸ்லீப்பர் செல் மாதிரி அங்கங்க இருப்பான். டக்கு டக்குன்னு பாம்பு போட்டு போயிடுவான். யாரான்னு பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். யாரா அந்த பையன் பாம்பு போட்டது அப்படின்னா அங்க யாரும் ஆள் இருக்க மாட்டான். அதுதான் பயங்கரவாதிகளோட ஒரு மிக முக்கியமான பணியா இருக்கு. அப்ப அதுல அனுஷிலான் சமிதின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. புலின் பிஹாரி தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 1905 வாக்குல உருவாக்கியிருப்பாரு அனுஷிலான் சமிதி. அவங்க ஆயுதம் வச்சு போராடக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அதுல 1906 கல்கட்டால ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. ஜுகாந்தர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுகாந்தர் அல்லது ஜுகாந்தர் அமைப்பு அப்படின்னா 1906 ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. இந்த 1906 உருவாக்கக்கூடிய அமைப்பு இதை உருவாக்குறவங்க 3 பேர். யார் யாரு அப்படின்னா, ஒண்ணு பரீந்திரநாத் கோஷ் அல்லது பரீந்திரகுமார் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரவிந்த கோஷ் பாண்டிச்சேரி தப்பிச்சாருன்னு சொன்னாங்க, அவரோட தம்பி பரீந்திரநாத் கோஷ். ரெண்டாவது பகா ஜெட்டின். மூணாவது யார் அப்படின்னா குதிராம் கோஷ். பரீந்திரநாத் கோஷ், பகா ஜெட்டின், இன்னொரு நபர் ஒரே ஒரு செகண்ட், ராஜ்பிகாரி போஸ். நம்ம சொன்னோம்ல அந்த போஸ்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு, அந்த ராஜ்பிகாரி போஸ். அப்ப பரீந்திரநாத் கோஷ், பகா ஜெட்டின், ராஜ்பிகாரி போஸ், இந்த 3 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு என்ன? யுகாந்தார் அல்லது ஜுகாந்தார் அமைப்பு. எந்த வருஷம்? 1906. இப்ப இவங்களோட வேலை என்ன? வெடிகுண்டு தயாரிக்கிறது, துப்பாக்கி மேனுஃபேக்சர் பண்றது, தென் பயிற்சி கொடுக்கறது. இப்போ 1908 வாக்குல ஒரு சம்பவம் நடக்கும். 1908 ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க ஒரு நீதிபதி மேல பாம்பு போடுவாங்க. இந்த அமைப்புல பயிற்சி எடுத்த 2 பேர், பிரஃபுல்லா சக்கி மற்றும் குதிராம் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பிரஃபுல்லா சக்கி மற்றும் குதிராம் போஸ் அப்படின்னு சொல்ல பாம்பு போட ட்ரை பண்றாங்க. அவர் பேர் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட். முசாஃபர்பூரோட நீதிபதி அவர். முசாஃபர் பரீந்திரநாத் கோஷ் அவர் எஸ்கேப். பகாஜெட்டின் என்ன ஆனாருன்னு தெரியல, எடுத்தேன் பாரு ஓட்டன்ற மாதிரி ஆளை காணும். அவரோட கதை முடிஞ்சது. அப்போ அங்க போறப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த அமைப்புக்கு, ஜுகாந்தர் அமைப்பு கல்கட்டா இருக்குல்ல, இந்த கல்கட்டாவில இருக்கக்கூடிய இந்த ஆயுதம் இந்திய அமைப்புக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு அலிப்பூர்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க பிரிட்டிஷ். இதுதான் அலிப்பூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க, அலிப்பூர் கேஸ் அப்படின்ட்டு. இப்ப நேரம் பிரிட்டிஷ் கல்கட்டால இருந்து எங்க கிளம்புறாங்க? அலிப்பூருக்கு போறாங்க. அலிப்பூருக்கு போனா ஒரு 2 பேர் உட்காந்து இருக்காங்க. யார் அந்த 2 பேரு? பரீந்திரநாத் கோஷ் தப்பிச்சு போனார் இல்லையா, அந்த அரவிந்த கோஷோட தம்பி. கூட உட்காந்து இருக்கிறது அரவிந்த கோஷ். இந்த மனுஷன் பாண்டிச்சேரி போனாருன்னு சொன்னவங்க, டைரக்டா ஒரு பாண்டிச்சேரி போல, ஃபர்ஸ்ட் அலிப்பூர் போயிட்டாரு ஜுகாந்தர் அமைப்பு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, அங்க போய் பாம்பு போடுறதுக்கும் வெடிகுண்டு வைக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. ட்ரைனிங் கொடுத்துட்டு ஹாயாங் அலிப்பூர்ல அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து இருக்காங்க. ஷோ காமிச்சிட்டு பிரிட்டிஷ் வந்தோடனே அங்க இருந்துதான் பாண்டிச்சேரி. அப்போ அரவிந்த கோஷ் டைரக்டா எங்க போல? பாண்டிச்சேரி போல. பாண்டிச்சேரி அலிப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பாண்டிச்சேரி வரு. அந்த பாண்டிச்சேரியில தான் அவருக்கு ஞானம் கிடைக்குது. பாண்டிச்சேரியில தான் அவருக்கு என்ன கிடைக்குது? ஞானம் கிடைக்குது. முக்கியமான ஊர்ல ஞானம் கிடைச்சிருக்கு இல்லையா? ரைட். மேபி அது கூட காரணமா இருக்கும் தெரியல. பெரும் ஞானிகள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ரைட். இதுவரை புரியுதா என்ன நடந்திருக்கு? ஆயுதம் இந்திய போராட்டம் எப்படி உள்ள வந்துச்சு? அந்த மிதவாதிகள் ஏன் இதுவானாங்க? தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க? தீவிரவாதிகளோட தோல்வி எங்க முடியுது? தோல்வின்னா தோல்வி கிடையாது, அவங்க இல்லாதது, அவங்களோட ஆப்சன்ஸ். ஒரு பயங்கரவாத கூட்டத்தை உருவாக்குது. இதோடைய தொடர்ச்சியா தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வ.உ.சி.யை கைது பண்ணாங்க. வ.உ. சிதம்பரனாரு அவருக்கு 40 வருஷம் ஜெயில் கொடுத்தாங்க. அவருக்கு எத்தனை வருஷம்? 40 வருஷம்னு தண்டனை கொடுப்பாங்க. ஆனா 4 வருஷத்துல ஒரு வெளில வந்துருவார் 1912. இப்ப இது யாருக்கு கோபம் வராது அப்படின்னா, இப்ப யாருக்கு இது ரொம்ப கோபத்தை உருவாக்குதுன்னா, வாஞ்சிநாதன் சொல்லக்கூடியவருக்கு கோபத்தை உருவாக்குது. வாஞ்சிநாதன் நேரம் எங்க போறாரு அப்படின்னா பாண்டிச்சேரி போறாரு. பாண்டிச்சேரியில் இப்ப யார் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாரதியார் மெயின் அக்யூஸ்ட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாரதியார், அரவிந்த கோஷ், பரீந்திரநாத் கோஷ் இல்லையா, நீலகண்ட பிரம்மச்சாரி. பாண்டிச்சேரியில ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்போட பேரு பாரத மாதா கழகம், பாரத மாதா அசோசியேஷன். பாரத மாதா கழகம் 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியால உருவாக்கப்பட்ட அமைப்பு. அங்க இன்னொருத்தர் இருக்காரு, வி.வி.எஸ். ஐயர், வாவேஸ் ஐயர்னு சொல்லுவாங்க.
இதை வந்து கேட்டிருந்தான். இந்த கொஸ்டின் நடந்து முடிஞ்ச எக்ஸாம்பிள் ஒரு இதுல யார் முதல் குற்றவாளின்னு கேட்டிருந்தான். விவி செய்யற ஆன்சரை கொடுத்திருக்காங்க. இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி வாவேசு எல்லாரும் சேர்ந்து, குறிப்பா வாவேசு அவர் தான் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சொல்றதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்த நபர் யாருன்னா விவிஎஸ் ஐயர். இங்க பாரத மாதா கழகம் பாண்டிச்சேரி. பாரத மாதா கழகத்தை உருவாக்குனவர் யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி. வருஷம் என்ன? 1904. இந்த வாஞ்சிநாதன் போய் பயிற்சி எடுக்கிறது எப்போ? 1908. ஏன்னா 8லதான் வாபஸ் கைது, 40 வருஷம் ஜெயிலுன்னு சொல்றாங்க இல்லையா? ஒட்டுமொத்த அக்யூஸ்ட் இப்ப எங்க கூடியிருக்கு? பாண்டிச்சேரியில. அக்யூஸ்ட்னா தவறா சொல்ல, விச் மீன்ஸ் பிரிட்டிஷோட கண்ணோட்டத்துல அக்யூஸ்ட் தானே. அப்ப ஒட்டுமொத்த வில்லங்க முடிச்சாலும் எங்க இருக்காங்க? பாண்டிச்சேரி. எல்லாம் ஒரு ஆளுக்கு ட்ரெயின் பண்றாங்க. யாரு? வாஞ்சிநாதன். இவங்க எல்லாம் சேஃப்டியா ஒதுங்கிடுறாங்க. வாஞ்சிநாதன் துப்பாக்கியோட பயிற்சி கொடுக்குறாங்க. இப்ப நேரம் வாஞ்சிநாதன் போறாரு. திருநெல்வேலியில மணியாச்சி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. அங்க ட்ரெயினுக்குள்ள யாரும் உட்காந்துருக்கா? ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவரோட மனைவியோட ஆசையா பேசிட்டு உட்காந்துருக்காரு. நம்மளும் கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டு போறாரு. வாஞ்சிநாதன் கூட போன ஃப்ரெண்டு பேரு என்ன? மாடசாமி. வாஞ்சிநாதன் கூட போன ஃப்ரெண்டோட பேரு என்ன? மாடசாமி. இவரு விறுவிறு ட்ரெயின்ல உள்ள ஏறாரு. மாடசாமி வெளியில நிறுத்திட்டு யாராவது வராங்களா அப்படின்னு நேரம் போனோடனே ஆஷ் அப்படின்னு கூப்பிடுறாரு. யார் அவன்? இப்ப கூட நெத்தியில சொட்டி ஒரு பட்டி ஓடி வந்துட்டாரு. இந்தம்மா ஆள்னு கத்துது, ஐயோ போட்டுட்டானே அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் நம்ம ஆளு பண்றான், ஓடுறான். மாடசாமியை பிடிச்சாச்சு. இவர் எஸ்கேப் ஆகி நேரம் ஒரு ரெஸ்ட் ரூம்ல போறாரு. இவங்க கையில சாகிறதுக்கு நம்மளே சுட்டு செத்துடலான்னு தானே சுட்டு கொண்டு இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. அடுத்த மர்டர் பிளான் யாருன்னா லண்டன்ல இருக்கிற ஜார்ஜ் பை. இந்த கொலையோட நிக்க போறது கிடையாது. நேரம் எங்க போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க? லண்டன் போயிட்டு 5ஆம் ஜார்ஜ் என்ற மன்னரை கொல்லலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. நான் செய்த இந்த செயல் புனிதமான செயல் எழுதி வச்சிருக்காரு. அப்பதான் பிரிட்டிஷ்காரன் நினைச்சா, இவனை போடலன்னா இவன் மொத்தமா நம்ம ராஜாவே போட்டுப்பான், ஆட்டத்தையே கலைச்சிருப்பான்ட்டு இல்லையா? இப்போ ஆனா அடுத்த வருஷம் இவர் ரிலீஸ் ஆயிடுவாரு. யாரு? வஉசி ஜெயில இருந்து வந்துடுவாரு. 1912 வஉசி வந்துடுவாரு. அப்ப 1911 வாஞ்சிநாதன் ஆசை போய் கொள்றாரு. 12 வஉசி வெளில வந்துடுவாரு. சரியா? இதுதான் மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸ், மெட்ராஸ் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சம்பவம் நடக்கிறது திருநெல்வேலியில, ஆனா மாகாணம் மெட்ராஸ் மாகாணம், அதனால மெட்ராஸ் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல டெல்லி சதி வழக்குன்னு ஒண்ணு நடக்கும். டெல்லி சதி வழக்கு சேம் ஒரு 2 பேர், குறிப்பா இந்த ராஸ்பிகாரி போஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, யுகாந்தர் அமைப்புல தப்பிச்சாருன்னு சொன்னோம்ல, அவரு 1912 டெல்லி சதி வழக்குல வருவாரு. அதே போல அவர் ஒரு நபர் மேல பாம்பு போட பிளான் போடுவாரு. அந்த நபர் வந்து தப்பிச்சிருவாரு. இவரை பிடிச்சி தூக்கில போட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அமைப்புகள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அப்ப இதை தாண்டி வேற என்ன நடக்குதுன்னா 1913 வாக்குல ஜெர்மனியில ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பெர்லின் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வீரேந்திரநாத் சதோபதியா, அவரோட பேர் என்ன அப்படின்னா வீரேந்திரநாத் சதோபதியா. ஒட்டுமொத்த இந்தியாவோட வெப்பன் சப்ளையர்னே சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். யாராவது இங்க தப்பிக்கணும் அப்படின்னா நேரா ஜெர்மனி போயிடுது. ஏன்னா பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனிக்கு தான் பரம்பரை பகை. சரிங்களா? பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனிக்கு தான் என்னது பரம்பரை பகை. சண்டை நடந்துட்டே இருக்கு. முதல் உலக போர், 2ஆம் உலக போர் எல்லாமே அவங்களுக்கு நடுவுல தான். இப்ப இந்த வீரேந்திரநாத் சதோபதி கிட்ட எல்லாம் பஞ்சம் கொடுக்குறாங்க. அவரு தான் நமக்கு வெப்பன் கொடுப்பாரு. சரிங்களா? இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்கால ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அப்ப ஜெர்மனில நமக்காக ஒரு ஆயுதம் இந்திய ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியாவுல இல்லாம ஜெர்மனிக்குள்ள ஒண்ணு இருக்கு. அப்ப அவன் அப்ப உள்ள வந்து போவான். அவனோட பொருட்கள் உள்ள ஆயுதத்துள்ள நிறுத்துறாங்க. அமெரிக்கால ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க, கத்தாரிய. 1913 அமெரிக்கால என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? கத்தார் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா ஹர்தயால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உருவாக்குறாங்க கத்தார் இயக்கம். இப்ப இந்த கத்தார் இயக்கம் அப்படின்றது எதனால அப்படின்னா, வெறுமனே இந்திய விடுதலை போராட்டம் கிடையாது. இந்தியாவில பஞ்சாப்ல இருந்து சீக்கியர்களை நிறைய கூட்டிட்டு போவாங்க. இந்தியாவில இருந்து பஞ்சாப்ல சீக்கியர்கள் சிங் இருக்காங்க இல்லையா, சீக்கியர்கள் அவங்களை நிறைய கூட்டிட்டு போறாங்க அமெரிக்காவுக்கு. எதுக்குன்னா கொத்தடிமை ஆட்சிக்கிறதுக்காக, வேலை வாங்குறதுக்காக. அமெரிக்காவும் பிரிட்டிஷும் ஃப்ரெண்டு. அப்ப இங்க இருந்த ஆளை கொடுக்கறது யாரு? பிரிட்டிஷ். அப்ப இந்த சீக்கியர்களோட விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்பு என்னது? கத்தார் இயக்கம். அதோட தலைவர் யாரு? லாலா ஹர்தயா. இதுதான் ஒரு வழக்கு சொல்லுவாங்க, 1925 கொமகட்டா மாறு வழக்கு. கொமகட்டா மாறு வழக்கு. கொமகட்டா மாறு அப்படின்னா அது ஒரு கப்பலோட பேர். கொமகட்டா மாறுன்றது ஒரு கப்பலோட பேர். இந்த கப்பலுடைய இந்த கப்பல்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 379 பேர் போறாங்க டிராவல் பண்ணி. எங்க இருந்துன்னா கனடா டு ஜப்பான். அதுல பாதிக்கு மேல இருக்கிறவங்க கத்தார் இயக்கத்துக்காரங்க. கத்தார் இயக்கம் ஆயுதம் ஏந்திய அமைப்பா. இப்ப இவங்க பிரிட்டிஷ்க்கு எதிரானவர்களா? இந்த கத்தார் இயக்கத்துக்காரங்க பாதிக்கு மேல போறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா வழி மறைச்சு அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் கொள்றாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிப்பாரு, கரத்தார் சிங். சரியா? ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பிக்கிறாரு, கரத்தார் சிங். இப்ப இந்த லாலா ஹர்தயால் இருக்காருல்ல,
அமைப்பு உருவாக்குறாரு. அவரு எங்க போனாரு? எல்லாரும் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போவாங்க, ஜெர்மனி போயிடுறாரு. ஏன்னா பாண்டிச்சேரி பிரிட்டிஷ் கண்ட்ரோல், உள்ள வர முடியாது. தட் இஸ் பாண்டிச்சேரினா அவர் அந்த கடலூர் எல்லாம் தாண்டி தான் உள்ள வரணும், மாட்டிப்பாரு. அப்படின்றப்ப அவர் எங்க போயிடாரு? ஜெர்மனி போயிட்டாரு. ஜெர்மனில யார் இருக்கா? வெப்பன் சப்ளையர் வீரேந்திரநாத் சத்தோபதியா அவர் இருக்காரு. அப்ப புரியுதுங்களா? ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆயிருக்கும். அந்த லிங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண. அப்ப இதுவரை பார்த்திருக்கோம். இப்ப 1913 வந்து நிக்கிறோமா? 1914 ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? 14 முதலாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 1914 டு 18 இந்த காலகட்டத்துல நம்மளால இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம். ஆயுதம் ஏந்தி போராட்டம். பட் ஆனா பெரிய குறிப்புகள் இல்லை, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு போராடெல்லாம் பாம்பு போட்டு போறது, பிரிட்டிஷை பார்த்தா துப்பாக்கி எடுத்து சொல்றது, இது ஒரு சைடு நடக்குது. அப்பதான் 1915 ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட்னு ஒரு சட்டம் போடுறாங்க பிரிட்டிஷ், இந்திய பாதுகாப்பு சட்டம். ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவர்களை விசாரணை என்று கைது பண்ணணும், தூக்கில போடணும்னு ஒரு சட்டம் போடுறாங்க. இப்ப இந்த சட்டத்தை போட்டுட்டு பிரிட்டிஷ் அடுத்து எங்க கிளம்பிடுச்சு? வேர்ல்டு வாருக்கு போயாச்சு. அவன் பெருசா கலந்துக்க மாட்டான் இதுக்கு மேல. பிரிட்டிஷ் நம்மளை விட்டுருவான், ஃப்ரீ ஆயிடுவான். அப்போ பிரிட்டிஷுக்கு கீழே அடிமைப்பட்டிருந்த இந்திய சமூகம் ஒரு 4 வருஷம் விடுதலை பெறுது. விடுதலைன்னா விடுதலை முடியுது, அவன் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஆனா அவன் நம்மள கண்டுக்க மாட்டான். நீ பண்றவரை பண்ணு, நீ ஆடுறவரை ஆடு மகனே, நான் முடிச்சுட்டு வரேன், வேர்ல்டு வார முடிச்சுட்டு வரேன், அப்புறம் நான் ஒண்ணு பேசிக்கிறேன், அந்த மைண்ட் செட் நான் மாறிடுவேன். இந்த டைம்ல 1914 திலகர் ஜெயில இருந்து வெளில வராரு. 1908 உள்ள போனாரா திலகர்? எப்ப வெளில வராரு? 6 வருஷம் கழிச்சு 1914 வெளில வராரு. இப்போ திலகர் வெளியில வரும், உலகம் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா இருக்கா? பிரிட்டிஷ் நம்மளை விட்டு வெளில போயிட்டானா? வெளியில இருந்த சென்ஸ் நம்மளை கண்டுக்காம கொஞ்சம் அவன் வெளியில தூக்குறதா சாமி? சிங்கிறாதீங்க தெய்வமே. அப்ப 1914 அவர் என்ன ஆகுறாரு? ஜெயில இருந்து வெளில இருந்து உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது ஒரு சைட் போயிட்டு இருக்கு. அப்ப திலகருக்கு இது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா மாறுது. என்ன நல்ல விஷயமா மாறுது அப்படின்னா, நம்ம இந்த இந்திய விடுதலை போராட்டத்தை ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. இந்த டைம் பீரியட்ல தான் 1916 திலகர் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு, ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம். 1916 ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்றாரு. 1916 ஏப்ரல் மாசம் திலகர் என்ன ஸ்டார்ட் பண்றாரு? தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட். என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க நாட்டுக்கு போயிருங்க, லண்டன் போயிருங்க, அங்க இருந்து சட்டம் போடுங்க, நான் இங்க இருந்து ரூல் பண்ணிக்கிறேன். சட்டம் நீனே போடு, நீனே என்ன ஆட்சி பண்ணு, ஆனா நீ இங்க இருக்காது, பிடிக்கல, இரிட்டேட், அந்த மைண்ட் செட் வந்துடுறாங்க. அப்ப நீ அங்க போயிரு, அங்க இருந்து சட்டம் போடு, நான் இங்க இருந்து அதை ரூல் பண்ணிக்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. இதைதான் திலகரோட தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்ணுவாரு. மகாராஷ்டிரா, பெல்காம் அந்த மாதிரி பகுதிகளில் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது ஒரு சைட் போயிட்டே இருக்கு. இப்பதான் ஒரு ஆள் உள்ள புதுசா வருது, அன்னி பெசன்ட். இந்திய விடுதலை போராட்டத்தில் யார் உள்ள வரா? அன்னி பெசன்ட் அப்படின்ற ஒரு ஆள் உள்ள வராங்க. இவங்க வந்து அயர்லாண்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன். ஆனா இங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஹிந்து மதம் பிடிச்சு போயிருது. இந்த கிறிஸ்டியனுக்கு என்ன பிடிச்சு போயிருது? ஹிந்து மதம் பிடிச்சு போயிருது. அதுலயும் குறிப்பா பார்ப்பனியம் பிடிச்சு போயிருது. பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் பிடிச்சு போயிருது. எதை பார்த்து மயங்கினாங்க தெரியல. அவங்க என்ன ஆயிடுறாங்க? சரி, இன்னைக்கு திசை திரும்பியவே கூடாது, ஒன்லி கிளாஸ், ரைட்டா? அவங்க அதுக்கப்புறம் பிராமின் மாதிரி புடவை கட்டிக்கிறாங்க, பிராமின் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல 1916 ஒரு கட்சி உருவாகும். இந்த பார்ப்பனர்களை எதிர்த்தே உருவாக்கக்கூடிய கட்சி நீதி கட்சி. கரெக்டா? யார் யாரு? டி.எம். நாயர், தியாகராய செட்டியாரு, அப்புறம் இன்னொரு முதலியார் யாரோ ஒருவர். என்ன முதலியாருப்பா? டி.எம். நாயர், தியாகராய செட்டியார், நடேச முதலியார், ரைட்டா? இந்த பேருக்கு முன்னாடி சாதி பேரை போட்டுதான் படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா யூனிடெக்ல நம்ம அதை போட்டாதான் அந்த அரசியல் புரிஞ்சுக்க. சரிங்களா? டி.எம். நாயர், தியாகராய செட்டியார், நடேச முதலியார், இந்த நாயரு, செட்டியார், முதலியார் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு கட்சி உருவாக்குறாங்க. யார் எதிர்த்து? பார்ப்பனர்களை எதிர்த்து, முழுக்க முழுக்க பார்ப்பனர்களை எதிர்த்தும் டெவலப்மெண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ்க்காக, பார்ப்பனர் அல்லாதவருடைய வளர்ச்சிக்காகவும் உருவாக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப வெறி கொண்டு எதிர்க்கிறாங்க பார்ப்பனர்கள். நான் பிராமின் வாசல், நான் பிராமின் ரெசல்யூஷன், தீர்மானம் அப்படின்னு நான் பிராமின் அவங்களுடைய மேம்பாட்டுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அயர்லாந்துல இருக்க அந்த அண்ணா என்ன பண்றாங்க? பார்ப்பனரா தன்னை மாத்திக்கிறாங்க இல்லையா? பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு ஆளால கூட பார்ப்பனரா மாறிக்க முடியுது. இங்க இருக்கிற நான் கோயில்களுடைய கருவுகளுக்குள்ள போக முடியல. கரெக்ட் தானே? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்களால ஈஸியா தன்னை பார்ப்பனரா பிராமணா மாறிக்க முடியுது. நான் கோயில் கருவுகளுக்குள்ள போக முடியல. நான் இங்கேதான் பிறந்து உருண்டு வளர்ந்து கிடந்துட்டு இருக்கேன். ரைட்டா? சரி, இப்ப இந்த அம்மா நீதி கட்சி மேல போவாரு. ஏன்னா நீதி கட்சி பார்ப்பனர் எது இருக்குது. அப்ப இந்த மாதிரி சொல்றாங்க, நீ நீதி கட்சி கிடையாது, சாதி கட்சி அப்படின்னு இவங்க திட்டுறாங்க.
இப்ப உடனே நம்மளால சும்மா இருப்பானா? இவன் இந்த பக்கம் நீ வந்து அயர்லாந்து பிராமின் அப்படின்னா கிறிஸ்டியன் தானே, ஆனா என்ன சொல்லிடுறான் நீ ஒரு அயர்லாந்து பிராமின். இவங்களுக்குள்ள சண்டை போயிருக்கு. இந்த காலகட்டத்துல திலகருடைய தன்னாட்சி இயக்கம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும் போது அன்னி பெசன்ட் ஒரு தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க 1916 செப்டம்பர் மாசம். அப்ப திலகரோட தன்னாட்சி எந்த மாசம்? ஏப்ரல் மாசம் இல்லையா? ஏப்ரல் ஃபுல் அந்த மாதிரிதான் திலகரோட மாறி போயிடும். எப்ப அப்படின்னா அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த தன்னாட்சி இயக்கமும் யார் கைக்கு வரும்? அன்னி பெசன்ட்டுக்கு வரும். அவங்க எல்லா அதிகாரத்தையும் இது பண்ணுவாங்க. திலகருடைய தன்னாட்சி இயக்கத்தோட அன்னி பெசன்டோட தன்னாட்சி இயக்கம் ரொம்ப தீவிரமா பரவும். அப்ப அன்னி பெசன்ட் அவர்கள் 1916 செப்டம்பர் மாசம் தன்னாட்சி இயக்கத்தை நடத்துறாங்க. விச் மீன்ஸ் நீங்க உங்க நாட்டுக்கு போயிருங்க, அங்க இருந்து சட்டம் போடுங்க, நாங்க இங்க ரூல் பண்ணிக்கிறோம். இது அன்னி பெசன்டோட தன்னாட்சி இயக்கம். ஒட்டுமொத்த மெட்ராஸ் பாதி சவுத் இந்தியா எல்லாரும் யார் கண்ட்ரோல்ல இருந்துவா? அன்னி பெசன்ட். இதே 1916 நம்ம அப்படியே கால வரிசைப்படி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இதே 1916 டிசம்பர் மாசம் ஒரு மாநாடு லக்னோல நடக்கும். 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டோட நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அன்னி. மாநாடு நடக்கிறதுக்கு காரணம் யாரு? அன்னி பெசன்ட். ஆல்ரெடி மிதவாதி தீவிரவாதி பிரிஞ்சிருக்காங்களா? காங்கிரஸ் முஸ்லீம் லீக் பிரிஞ்சிருக்கா? அவன் 14 லட்சம் பணம் கொடுத்து ஒண்ணு ஒரு கட்சி உருவாக்கி கொடுப்பானா கருசனை? இப்ப இந்த 4 பிரிவினை பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒண்ணு சேரக்கூடிய மாநாடு இதுனா லக்னோ மாநாடு. 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒண்ணு சேர்றாங்க. எடுத்து கணத்துல கை வைக்காத படுத்து. 1916 மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் என்ன பண்றாங்க? ஒண்ணு சேர்றாங்க. சரியா? அப்படி ஒண்ணு சேரக்கூடிய மாநாடு லக்னோ காங்கிரஸ் மாநாடு. மாநாட்டோட காரணம் யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். சரியா? இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு திலகர் வந்து ஒரு தனி ட்ரெயின் நிறைய ஆள் கூட்டிட்டு வருவாரு. மகாராஷ்டிரால இருந்து லக்னோக்கு ஒரு தனி ட்ரெயினே புக் பண்ணி ஆள் கூட்டிட்டு போவாரு. ஏன்? சந்தோஷம், ஒண்ணு சேர போறோம் அப்படின்ட்டு. ஆனா பர்சனலா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா சூரத்குள்ள நம்மள போட்டு தள்ள பிளான் போட்டாங்கல்ல, ஒருவேளை இங்கேயும் போட்டாலும் போட்டுறாங்க, நம்ம எந்த சேஃப்டி ஆளை கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு பர்சனல் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஆனா அது கிடையாது, அவர் சந்தோஷத்துலதான் கொண்டு போறாரு. சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேர் அவர் ட்ரெயின்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. மாநாட்டோட தலைவர் யாருன்னா யாரு? அம்பிகா சரண் மசூம்தார். ஏன்னா அன்னி பெசன்ட் போட்டுருக்கூடாது, அதுதான் சொல்றேன். மாநாட்டோட தலைவர் அம்பிகா சரண் மசூம்தார். மாநாட்டுக்கு காரணம் தான் அன்னி பெசன்ட். தலைவர் யாரு? மசூம்தார். அம்பிகா சரண் மசூம்தார்னு சொல்ல முடியும். இப்ப அப்படியே இந்த 1916 மாநாடு முடியுதா? ஓகேவா? 16 மாநாடு முடியுது. இந்த மாநாட்டோட கதையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் 1915 போகும். 1915 போறோம். 1915 கிட்டத்தட்ட 22 வருஷம் காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருக்காரு. கிட்டத்தட்ட 22 வருஷம் காந்தி தென்னாப்பிரிக்கால இருக்காரு. தென்னாப்பிரிக்காவில இருந்து 22 வருஷம் கழிச்சு ஜனவரி 9 1915 காந்தி உள்ள வர்றாரு. ஜனவரி 9 22 வருஷம் கழிச்சு காந்தி உள்ள வர்றாரு. இந்த தேதி தான் நம்ம என்ன பண்றோம்? நான் ரெசிடென்சியல் டே, நான் ரெசிடென்சியல் இந்தியன் டே அல்லது பாரதிய பிரவேசிய தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சரிங்களா? ஆர்டிகல் 8 அதானே? ஆர்டிகல் 8 என்ன? பாலிட்டியில என்ஆர்ஐ தான், நான் ரெசிடென்சியல் இந்தியன், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அதுதானே ஆர்டிகல் 8. அதுக்கான காரணம் காந்தி ஜனவரி 9 1915 இந்தியாவில இருந்து வராரு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 22 வருஷம் கழிச்சு வராரு. இப்ப காந்தி உள்ள வராரா? காந்தி உள்ள வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆசிரமம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாரு, சத்தியாகிரக ஆசிரமம். காந்தி உள்ள வந்த உடனே 1915 என்ன ஆசிரமம் ஸ்டார்ட் பண்றாரு? சத்தியாகிரக ஆசிரமம். குஜராத்ல சபர்மதி நதியோரம் ஸ்டார்ட் பண்ணுவாரு, சபர்மதி நதிக்கரையில். அவரோட அரசியல் குரு யாரு? ஜி.கே. கோகலே. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்றாருன்னா நீ ஒரு வருஷம் டிராவல் பண்ணிட்டோம், இந்த மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு கத்துக்கும், அப்பதான் நீ இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது. ஒரு வருஷம் டிராவல் பண்றாரு. அந்த ஒரு வருஷத்து டிராவல தான் காந்தி என்ன பண்றாரு? உடை மாற்றம் ஏற்படும். வெறும் வேட்டி துண்டு மட்டும் கட்டுறாரு இல்லையா? அப்ப இந்த மதுரைக்கு வரும்போது அங்கதான் என்ன ஆயிருது? உடை மாற்றம் ஏற்படுது. என் மக்கள் வந்து ஒரு நல்ல உடை உடுத்த முடியாம இருக்காங்க இல்லையா அப்படின்னு. உடை மாற்றத்தை அம்பேத்கர் விமர்சனம் பண்ணுவாரு. எப்படி விமர்சனம் பண்ணுவாருன்னா காந்தி கோமனமே கட்டிட்டு போனாலும் நீங்க எல்லாரும் அவர் மகாத்மான்னு சொல்லுவீங்க. காந்தி மாதிரி நான் ஒரு வேட்டியோ கோமனத்தையோ கட்டிட்டு போனேன்னா என்னென்ன சொல்லுவீங்க? இந்த சாதிக்கார பையெல்லாம் அப்படிதான் கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்னு அம்பேத்கர் ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்கு. கரெக்ட் தானே? காந்தி வந்து கோமனமே கட்டிட்டு போறாரு, அவர் மகாத்மான்னு சொல்லக்கூடிய சமூகம். அம்பேத்கர் கோட்டு சுட்டு போட்டுதான் அவர் நமக்கு பிடிக்கல பொது சமூகத்துக்கு. இன்னைக்குதான் மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ இந்த உடை மாற்றம் 1915 to 16 அவர் எடுக்கக்கூடிய டிராவல்ல நடக்குது. அதுக்கப்புறம் 1916, 17 அவர் உள்ள வருவார், திரும்ப குஜராத்துக்கு வருவார். எங்க இருந்து பயணம் தொடங்கப்பட்டதோ அங்க இருந்து திரும்ப உள்ள வர்றாரு. அந்த சத்தியாகிரக ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணாரு இல்ல,
அந்த ஆசிரமத்தோட பேரை மாத்துவாரு. என்னன்னு பேரை மாத்துவாருன்னா சபர்மதி ஆசிரமம்னு பேரை மாத்துவார். அப்போ சபர்மதி ஆசிரமம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னா 1915. என்ன பேர்ல தொடங்கப்பட்டுச்சு? சத்தியாகிரகம். பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு தான் என்னது? 1917. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? இப்ப 1917 வந்து நிக்கிறோமா? இப்ப அன்னி பெசன்ட் அங்க 17 நிக்கிறாங்களா? கரெக்ட் தானே? இப்ப 2 பேரும் அந்த ஒரே பாயிண்ட்ல இருந்து நிறுத்தி இருக்குமா? இப்ப பிரிட்டிஷ் வந்து அன்னி பெசன்ட கைது பண்றாங்க. 1916 லக்னோ மாநாடு மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒண்ணு சேர்ந்தாச்சா? ஒண்ணு சேர்ந்துச்சு. காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஒண்ணு சேர்ந்தாச்சா? ஒண்ணு சேர்ந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒற்றுமை உருவாக்குனது யாரு? அன்னி பெசன்ட். பிரிட்டிஷோட கொள்கை என்ன? டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாளும் கொள்கை. அப்ப அன்னி பெசன்ட் பிரிட்டிஷுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவனுடைய கொள்கைக்கு நேர் எதிரான செயலை செய்யறாங்களா? இந்த மாநாடுலதான் காந்தியும் நேரு முதல்ல சந்திச்சுப்பாங்க. 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுல தான் காந்தி நேரு என்ன பண்றாங்க? முதல்ல சந்தி. அப்ப எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒண்ணு சேர்ந்திருக்கான். முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் ஒண்ணு சேர்ந்திருக்கு. காங்கிரஸ்ல அதாவது காந்தியும் நேரு முதல் முறையா சந்திச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு காரணம் யாரு? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் எங்க இருந்து ஆக்குறாங்க? பிரிட்டிஷ். அவங்க அங்கதான் அடையாறுல இருக்காங்க. தூக்கி போய் ஜெயில போடுங்க. அன்னி பெசன்ட் ஜெயில பட்டாச்சு. அப்ப 1917 அன்னி பெசன்ட் சிறையில அடைக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சட்டம் வருது. அதாவது ஒரு சட்டம்ல ஒரு அறிக்கை வருது. ரிஃபார்ம் மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கை. 1917 மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கை. இதுதான் பின்னால 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம்னு மாறும். இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என்னதாமா பிரச்சனை அப்படின்னு கேக்குது. ஐயா, எனக்கு தன்னாட்சி கொடுத்தீங்கன்னா என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன், நீ அமைதியா இரு. இப்ப என்ன சொல்லியாச்சு? அறிக்கையில வாய்மொழியா சொல்லியாச்சு, உங்களுக்கு நான் தன்னாட்சி கொடுத்துடுறேன் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணிடுறாங்க? ஜெயில எல்லாம் நம்மளால இருக்க முடியாது, நான் அந்த போராட்டத்தை கைவிட்டாச்சு. இப்ப ஜெயில இருந்து அன்னி பெசன்ட் வெளியில வர்ற வருஷமும் 1917. சரியா? இப்ப காந்தி சீனுக்குள்ள வர்றாரு. ஆல்ரெடி சீனுக்குள்ள வந்துட்டாரு. 22 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா காந்தி நடத்திய அத்தனை போராட்டங்களும் தென்னாப்பிரிக்கால வெற்றி. அப்ப காந்தியை பத்தி இந்தியாவில அவர் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து அவரை பத்தி பேச்சு போய்கிட்டே இருக்கு. காந்தி காந்தி காந்தி, ஏன்னா தொட்டதெல்லாம் வெற்றி. அப்ப அவர் வந்து ஒரு பெரிய பிம்பமா மாறுறாரு. வரும்போதே சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவர் வரும்போதே காந்தி எப்படி இருக்காரு? ஒரு பெரிய பிம்பமா இருக்காரு. இப்ப இவர் என்ன பண்ணாலும் வெற்றின்றப்ப இவர் மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதை வருதுதான். இப்ப வந்த உடனே காந்தி ஒரு போராட்டம் 1917, அந்த ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றாரு ஒரு வருஷம். அந்த டிராவல்லாம் முடிச்சுட்டு சபர்மதியின் பேர் மாத்தினாரா. அதுக்கப்புறம் சம்ப்ரான் சத்தியாகிரகம். சம்ப்ரான் சத்தியாகிரகம் அந்த விவசாயிகளுக்காக, அவுரி பிரச்சனைக்காக அவர் போய் போராடுவாரு. இதுல காந்தி ஜெயிப்பாரு. 1918 மறு வருஷம் அகமதாபாத் ஆலை மறியல் போராட்டம். அகமதாபாத் ஆலை மறியல் போராட்டம் என்னன்னா, ஒரு நோய் ஒண்ணு பரவும், ஃப்ளூ அப்படின்னு சொல்லி, ஸ்பானிஷ் ஃப்ளூ. நோய் பரவறப்ப மக்கள் கொரோனா மாதிரி வச்சுக்கலாமே, மக்கள் எல்லாம் வரமாட்டாங்க வேலைக்கு, ஒர்க்கர்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிரம். இப்ப அந்த கம்பெனி என்ன சொல்லுது? 75% உங்களுக்கு நான் போனஸ் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப தொழிலாளர் என்ன பண்றாங்க? போயாச்சு. நோய் சரியாயிருச்சு, ஒர்க்கர்ஸ் வேலைக்கு வந்தாச்சு, வேலை முடிஞ்சு இப்ப ரெகுலரா வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. ஆனா போனஸ் வந்து 25% தான் தரும்னு சொல்றான். ஒர்க்கர்ஸ் என்ன பண்றான்? 50வது கொடுங்கன்னு கேட்கறான். இப்ப காந்தி உள்ள வராரு, 35 கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப 35ல பிரச்சனை முடிச்சு சால்வ் பண்ணுவாரு. அப்ப காந்தியோட ஃபர்ஸ்ட் போராட்டம் சம்ப்ரான் சத்தியாகிரகம். இந்தியாவுக்கு வந்த பிறகு, கரெக்டா இந்தியாவுக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போராட்டம் சம்ப்ரான். 2வது அகமதாபாத் ஆலை மறியல், இதுலயும் ஜெயிக்கிறாரு. 3வது கேதா சத்தியாகிரகம், இது ஒரு விவசாய போராட்டம். அப்ப இங்கேயும் அவர் என்ன பண்றாரு? ஜெயிச்சிடுறாரு. அப்ப இந்த இது வந்து கால வரிசைக்கப்ப நிறைய டைம் கேட்டிருக்கான். சம்ப்ரான், அகமதாபாத், கேதா. சம்ப்ரான் மட்டும்தான் 1917. மத்த ரெண்டு 1918 ஒரு வார கேப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் அகமதாபாத் முடியும், அடுத்த வாரத்துல கேதா நடக்கும். இதை ரெகுலரா கால வரிசை கேட்பான். சரிங்களா? அப்ப இந்த 3 வெற்றியா? அப்ப ஆல்ரெடி காந்தி 22 வருஷம் வெற்றி. வரும்போதே ஒரு பிம்பமா தான் வர்றாரு. இங்க வந்த பிறகு தொடர்ந்து 3 போராட்டம், 3 பெரிய போராட்டம், 3லயும் வெற்றி. அப்ப இன்னும் இங்க இந்திய மக்கள் மேல எப்படி மாறுது காந்தி? எப்படி மாறு? ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு மாறாரு. காந்தின்றது ஒரு கடவுள் மாதிரி பாரு. கை வச்சாருன்னா அது வெற்றி தான்ப்பா. இல்லையா? காந்தி கை வச்சா ராங்கா போனதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய பிம்பமா மாறாரு. அன்னி பெசன்ட் பிடிக்காது. என்ன விஷயம்? இவ்வளவு நாள் அன்னி அன்னி அன்னின்னு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தான் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டு, நான் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து சேர்த்தேன். சொல்லுங்க, சொல்லுமா இல்லையா? ரைட். இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியர்கள் என்ன கொண்டாடுனீங்க. இப்ப அந்த காந்தி வந்தாரு, இப்பெல்லாம் காந்தி காந்தி காந்தின்னு போறீங்க, அன்னியை விட்டுட்டீங்களேடா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசுல கோபம் வந்துச்சு. இனிமே நீங்க அன்னி பெசன்ட் எப்படி பாக்கணும் அப்படின்னா, காந்தி செய்யக்கூடிய அத்தனை செயல்பாட்டுக்கும் அன்னி பெசன்ட் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. காந்தியோடைய அத்தனை செயல்பாட்டுக்கு யாருக்கு இருக்கு? அன்னி பெசன்ட். அப்ப 1917 பிறகு காந்தி செஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும்
அதை எதிர்த்தவர் யாருன்ற ஒரு கேள்வி வந்து ஆப்ஷன்ல 50% இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு 50% அடிச்சிருக்கு. யோசிக்கவே கூடாது. புரியுதா? வெறுமனா பாயிண்டா படிச்சா மட்டும் பார்த்தது, ஐடியாலஜிக்கலா படிச்சீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ 50% காந்திக்கு சண்டை. ஆனா ஒரு கிழமை காந்தி போய் 50% சண்டை போடல, இவங்க போய் சண்டை போடல, ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப எந்த வருஷத்துல நினைக்கிறோம்? 1917 நினைக்கிறோமா? 1918 உலக போர் முடியுது. இந்த உலக போர் இந்தியாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கணும். மிகப்பெரிய தாக்கம் பணவீக்கத்தை ஏற்படுத்துச்சு. 1914 to 18 பணவீக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்ன பணவீக்கம் அப்படின்னா, உலகம் முழுக்க சண்டை நடக்குது. அப்ப உற்பத்தி செய்யற இடத்துல இந்தியா மட்டும்தான் இருக்கு, நம்மதான் உற்பத்தியாளர்கள். அப்ப உலக நாடுகள் எல்லாம் யார்கிட்ட இருந்து பொருள் வாங்க போறாங்க? இந்தியா கிட்ட தான். அப்ப நான் வைக்கிறதா ரேட்டு கரெக்ட் தானே? இப்ப கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு துணிக்கடை மட்டும் இருந்துச்சுன்னா, அந்த துணிக்கடை ஒரு ட்ரெஸ் ஒரு சட்டையை 3000 சொன்னா கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்கா? 5000 சொன்னா கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்கா? அதுவே அந்த கடையை சுத்தி இன்னொரு 10 கடை வந்து போச்சுன்னா 3000 சொன்னா வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அதே சட்டையை 2000 வாங்க. 20 கடை வந்து போச்சுன்னா ரேட்டு உடையும், 30 கடை வந்து போச்சுன்னா ரேட்டு உடையும். கரெக்டுங்களா? இது மோனோபோலின்னு சொல்லுவாங்க, ஏக போகம். ஒரே ஒருத்தவங்க மட்டும் இருந்தான் அப்படின்னா அவன் வைக்கிறதா அங்க ராஜா, அவன் வைக்கிறதா அங்க சட்டம். ஆனா அங்க பல பேர் வந்துட்டாங்கன்னா புரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இந்தியா மோனோபோலியில மாட்டுது. யார் யாரெல்லாம் இங்க பிசினஸ் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரும் பெரும் பணக்காரர்களா மாறுறாங்க. அதுல பெரிய பணக்காரரா மாறினவர் தான் தமிழ்நாட்டுல பெரியார். முதல் உலக பொருள் ஆல்ரெடி பெரியார் ஓரளவுக்கு ரிச்சான ஃபேமிலி தான், ஓரளவுக்கு. 1914 to 18 உலக பொருள் அவர் ரொம்ப செல்வந்தரா மாறுறாரு. இதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஃபேக்டரி இல்லாத பிசினஸ் பண்ணாத மத்தவங்க எல்லாம் ஏழையா தான் போயிட்டு இருந்தாங்க. தொழில் செய்யறவங்க மத்த நாட்டுக்காரங்க யாருக்கிட்ட வந்து பொருள் வாங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் பணக்காரர்களா மாறிட்டு இருந்தாங்க. மத்தவங்க இருக்காங்களே ஒர்க்கர்ஸ், அவங்கள மாதிரியான நாட்கள், இவங்க ஒண்ணும் பணக்காரர்களா மாறல, இவங்க எல்லாம் ஏழையா தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுது. ஒரு பக்கம் பணவீக்கம் ஏற்பட்டுச்சுனாலே அது நாட்டுக்கு பாதிப்பு தான். ஒரு பக்கம் பணவீக்கம், ஒரு பக்கம் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரெண்டு சம்பவம் நடக்குது. சரியா? இதுதான் உலக போருடைய தாக்கம் இந்தியாவுக்கு. இப்ப 1918 இருந்து நிக்கிறோம். இப்ப திரும்ப 1917 போங்க. காந்தி உள்ள வந்தாச்சு. இப்ப இனிமே இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு 20 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் நம்ம வந்து காந்தியோட கண்ணோட்டத்துல தான் பார்க்க போறோம். அப்ப 1917 ஒரு சட்டம் கொண்டு வராங்க பிரிட்டிஷ். அதாவது சட்டம்ல ஒரு அறிக்கை ஒண்ணு பார்த்தா மான்டெக்ஸோட அறிக்கை அப்படின்னு. அது இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்துக்கான ஒரு அறிக்கை. நாங்க வந்து ரவுலட் சட்டம்னு ஒண்ணு கொண்டு வர போறோம் அப்படின்னு. இந்த ரவுலட் சட்டம் என்ன அப்படின்னா விசாரணையின்றி கைது. நான் சொன்னல 1914 to 18 இந்தியர்கள் ரொம்ப ஆடுவாங்க, பாம்பு போட்டுக்கிட்டு துப்பாக்கி வச்சு வெடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, நான் அங்க முடிச்சுட்டு இங்க வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கான அறிக்கை தான் 1917 ரவுலட் சட்டம். என்ன சொல்றான்? விசாரணையின்றி யாரை வேணா கைது பண்ணுவோம், யாரை வேணா தூக்குல போடுவோம், யாரை வேணா சுடுவோம், யாரை வேணா அடிப்போம். இதுதான் ரவுலட் சட்டம். சட்டம் வரல, அறிக்கை வந்து போச்சு 1917. உடனே பிப்ரவரி 24 காந்தி அறிவிச்சாரு ரவுலட் சத்தியாகிரகம். இதை யார் எதிர்த்திருப்பா? 50%. 1917 பிறகு என்ன பண்ணாலும் காந்தி 50% எதிர்க்க போறாங்க. 50% இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க. சரிங்களா? 50% இருக்காங்க அப்படின்னாலே கூட மதன் மோகன் மால்வியான்னு ஒருத்தர் வந்துருவாரு. 50% இருக்காங்க அப்படின்னாலே மதன் மோகன் மால்வியான்னு ஒருத்தர் வந்துருவாரு. இவங்க ரெண்டு பேரும் ஹிந்து மதத்தினால் இணைந்தவர். அவங்க பை பர்த் ஆஃப் கிறிஸ்டியன், பட் பை ஐடியாலஜிலாம் ஹிந்துவா மாறிடுறாங்க. இவர் பை பர்த் ஆஃப் ஹிந்து, பிறப்புல இருந்தே அவருக்கு வந்து அந்த மதத்தின் மீது தீவிரமான பற்றுடைய நபரா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த மதத்தின் அடிப்படையில் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க, மதன் மோகன் மால்வியாவும் 50%. அப்ப 50% காந்தி என்ன பண்ணாலும் எதிர்க்கக்கூடியது யாரு? 50%. 50% இருந்தா கூட இருக்க போறது யாரு? மதன் மோகன் மால்வியா. சரிங்களா? இப்போ 50% ஒரு ஓரமா எதிர்ப்பாங்கன்னா அவங்களை நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க பெரிய ரோல் பிளே கிடையாது, அவங்களுக்கு ஜஸ்ட் எதிர்ப்பு தான். இதை தாண்டி 1919 அந்த சட்டமும் வந்துடும், ரவுலட் சட்டம் அப்படின்னு. யார வேணாலும் எப்பனாலும் அரசு வாரண்ட் இல்லாம கைது பண்ணிக்கலாம், தண்டனை கொடுத்துக்கலாம். அந்த விஷயம் இந்த காலகட்டத்துல இந்த சட்டத்தை எதிர்த்து பஞ்சாப்ல 2 பேர் முக்கியமான சீக்கிய தலைவர்கள் சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள், இவங்க ஒரு சின்ன போராட்டம் நடத்துவாங்க. இவங்க 2 பேரையும் கைது பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேரையும் கைது பண்ண பிறகு ஏப்ரல் மாசம் 6 ஹர்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பாங்க. 144 போடுவாங்க, ஊரடங்கு உத்தரவு. இந்த உத்தரவு மீறி ஏப்ரல் 9 வாக்குல இந்த 2 பேரும் கைது பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் உத்தரவு மீறி தான் போராட்டம் நடத்துறாங்க. அதனால சத்யபாலையும்
சைஃபுதீன் கிஸ்லவியும் பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஏப்ரல் 9. இந்த கைதை கண்டிச்சு ஏப்ரல் 13, 1919 பஞ்சாப்ல அம்ரித்சர்ல ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பூங்கா, அந்த பூங்கால மக்கள் போராட்டம் நடத்துறாங்க இவங்களோட கைதை கண்டிச்சு. பாதி பேர் போராட்டம் நடத்தக்கூடிய போராட்டக்காரர்கள், பாதி பேரு அன்னைக்கு ஏப்ரல் 13 பஞ்சாப்ல பைசாகி திருவிழா. இங்க எப்படி நம்ம பொங்கல் கொண்டாடுறோமோ அறுவடை திருவிழான்னு, அங்க அவங்க என்ன பண்றாங்க, பைசாகின்னு சொல்லி அறுவடை திருவிழால கொண்டாடுறாங்க. குழந்தைகள், பெண்கள், வயசானவங்க, கர்ப்பிணிகள் எல்லாரும் இருக்காங்க. அதுல போராட்டக்காரர்களும் இருக்காங்க. போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. யாரோட கைது கண்டிச்சு? சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிஸ்லோட கைது கண்டிச்சு. இப்போ அவங்கள சுட்டு கொல்ல போறாங்க. சரியா? சுடுறதுக்கு உத்தரவு கொடுத்தது யாருன்னா மைக்கேல் ஓ டயர். மைக்கேல் ஓ டயர். ஸ்பாட்ல போய் கூட போறவர் யார் அப்படின்னா ஜெனரல் டயர், இல்லைன்னா ரெஜினால்டு டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுறதுக்கு உத்தரவு போட்டது யாரு? மைக்கேல் ஓ டயர். சுட்டவர் யாரு? ஜெனரல் ஓ, அதாவது ஜெனரல் டயர். இப்ப ஸ்பாட்டுக்கு போயாச்சு, 4 பக்கமும் சுத்தியாச்சு, டக்கு 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 டக்குன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் ஸ்டாப்பா என்ன பண்றாங்க, அந்த பார்க்கோட நடு பகுதியில கிணறு இருக்கு. அந்த கிணறுல தண்ணி கிடையாது. அதுல உழுதாது தப்பிச்சுக்கலான்னு உள்ள வந்து சத்தமா 100க்கும் மேற்பட்டவர்கள். சரிங்களா? ஏன்னா பார்க்கோட சுவர் வந்து ரொம்ப ஹைட், ஏற முடியாது. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான். அப்ப என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல நின்று டக்குன்னு ஒருத்த வந்து உங்க எல்லாம் சுட ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. ஓட முடியாது, ஒளிய முடியாது, முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இறக்கப்பட்டிருக்காங்க, கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. சரிங்களா? பிரிட்டிஷால. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வரலாற்று துயரம் நிறைந்த சம்பவம் அது. அப்ப இத வந்து ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்றாரு, தன்னோட நைட்ஹுட் பட்டத்தை திரும்ப கொடுத்துருவாரு. பிரிட்டிஷ் ஆல்ரெடி நைட்ஹுட்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க, அந்த பட்டத்தை திரும்ப கொடுத்துருவாரு. காந்திக்கு கேசரி குந்துன்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க, அதை அவர் திரும்ப கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய துக்கமா இருக்கு. அப்ப 1919 2 சம்பவம் பார்த்திருக்கோம். ஒண்ணு ரவுலட் சட்டம், இன்னொன்னு ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதோட தொடர்ச்சியா ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட நைட்ஹுட் பட்டத்தை திரும்ப கொடுத்தது. அடுத்தது கேசரி அந்த பட்டத்தை காந்தி திரும்ப கொடுத்தது 1919 இன்னொன்னு நடக்கும். 14 to 18 உலக போர் நடந்து முடிஞ்சுதான். ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் சண்டை, பிரதான சண்டை. பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க, ஜெர்மனி தோக்குறாங்க. ஜெர்மனிக்கு சப்போர்ட்டா போனது துருக்கி நாடு போவாங்க. இப்போ அங்க ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க, வெர்சைல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின்படி, வெர்சைல் உடன்படிக்கையின்படி துருக்கியில தான் கலிஃபா இருக்காரு. கலிஃபா யாரு? முஸ்லிம்ஸோடைய தலைவர். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களோட தலைவர் தான் யாரு? கலிஃபா. இப்ப இந்த கலிஃபாவை அந்த கலிஃபா போஸ்ட்ல இருந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு அந்த சீட்ல போய் ஒரு பிரிட்டிஷ் உட்காந்துட்டாரு. இதை எதிர்த்து உலகம் முழுக்க போராட்டம் நடக்கும். அப்படி ஒரு போராட்டம் இந்தியாவிலேயும் நடக்கும். அதுதான் கிலாபத் இயக்க போராட்டம், கிலாபத் மூவ்மெண்ட். அப்ப கிலாபத் இயக்க போராட்டம் என்பது இந்திய விடுதலைக்கான போராட்டம் கிடையாது. அது கலிஃபாவின் பதவி நீக்கத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட போராட்டம். இந்த போராட்டத்தை தொடங்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா சௌகத் அலி மற்றும் முகமது அலி அப்படின்னு சொல்லக்கூடிய அலி சகோதரர், அலி பிரதர்ஸ். சௌகத் அலி மற்றும் முகமது அலின்னு சொல்லக்கூடிய அலி சகோதரர்கள், அலி பிரதர்ஸ். இவங்க தான் இந்த கிலாபத் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல யாகூப் ஹாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடத்துவார். தமிழ்நாட்டுல யாகூப் ஹாசன். சரிங்களா? இப்ப இந்த கிலாபத் இயக்க போராட்டத்தோட ஒரு கமிட்டியை டெல்லியில ஃபார்ம் பண்ணுவாங்க. 1919 கிலாபத் இயக்க போராட்டத்துக்கு ஒரு கமிட்டியை எங்க உருவாக்குறாங்க? டெல்லியில. இந்த கமிட்டிக்கு தலைவரா வாலண்டியரா போய் காந்தி தலைவரா மாறுவார். அப்ப கிலாபத் இயக்க கமிட்டி டெல்லியில உருவாக்கக்கூடிய தலைவர் யாரு? மகாத்மா காந்தி. அவர் ஒரு நல்ல நோக்கத்துல என்ன பண்றாரு, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை நம்ம இதுல காப்பாத்திக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி அங்கங்க பிரிவினை இருக்கு இல்லையா, அதை சரி செஞ்சுக்கலாம். காந்தி என்ன பண்றாரு, போய் தலைவரா மாறுறாரு. வரவேற்கக்கூடிய விஷயம். அடுத்தது அலகாபாத்ல இதே கிலாபத் இயக்கத்தோட ஒரு போராட்டம் நடக்கும். அவங்களோட ஒரு மாநாடு 1920 நடக்கும். சரிங்களா? அங்க ஹஸ்ரத் மொரானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ஹஸ்ரத் மொரானி. இந்த ஹஸ்ரத் மொரானி ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. என்ன வார்த்தை சொல்லுவாருன்னா இன்குலாப் ஜிந்தாபாத்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அப்ப இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை முதல்ல சொன்னவர் யாரு? ஹஸ்ரத் மொரானி. எந்த மாநாடு? கிலாபத் மாநாடு. காங்கிரஸ் மாநாடு கிடையாது, கிலாபத் மாநாடு. எல்லாரும் யார சொல்லுவாங்க? பகத்சிங்க சொல்லுவாங்க. பகத்சிங் சாகும் போதுதான் அதை சொல்லிட்டு சாவாரு. ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? ஹஸ்ரத் மொரானி. 1920 இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத்னா நம் நாடு வாழுது, அதுக்கான பொருள் நம் நாடு வாழ்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1921 இதே ஹஸ்ரத் மொரானி அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு. இது அலகாபாத் முஸ்லிம்
சரி, கிலாபத் மாநாடு அது அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு 1921. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பூர்ண ஸ்வராஜ், பூர்ண சுயராஜ்யம். பூர்ண ஸ்வராஜ்னா நேரு சொல்லுவாங்க, நேரு எல்லாம் பின்னாடிதான். 1929 தான் நேரு. ஆனா அவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? ஹசரத் மரானி. அப்ப ஹசரத் மரானிக்கு ரெண்டு வார்த்தை, ஒண்ணு இன்கிலாப் ஜிந்தாபாத் 1920 அலகாபாத் கிலாபத் இயக்க மாநாடு. பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தை 1921 அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு. ரெண்டு வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாரு? ஹசரத் மரானி. இதை தொடர்ந்து 1922 துருக்கியில கமல் பாஷா அப்படின்னு சொல்லக்கூடியவரை கலிஃபாவா போட்டுருவாங்க. இப்ப கலிஃபாவுக்காக தானே போராட்டம், கலிஃபா வந்தாச்சு, அப்ப போராட்டம் முடிஞ்சாச்சு. அப்ப இப்ப எந்த வருஷத்துல நிக்கிறோம்? 1922 நிக்கிறோம். இப்ப திரும்ப 1920 போகும். 1920 1920 இன்னும் பாருங்க, லாலா லஜ்பத் ராய் நம்ம பார்க்கலன்னா அவர் வரல. அமெரிக்கா போனாருன்னு பார்த்தோமா, அவர் இன்னுமே நம்ம பார்க்கல. பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆயிட்டாருன்னு பார்த்தோம், திலகர் ரிலீஸ் ஆயிட்டாருன்னு பார்த்தோம், அரவிந்த கோஷ் பாண்டிச்சேரி போயிட்டாருன்னு பார்த்தோம். அந்த 4 பேர்ல இருந்து ஒரு ஆள் மட்டும் நம்ம பார்க்கவே இல்லையா? யாரு? லஜ்பத் ராய். அவர் என்ன சீன் உள்ளவர்கள். 1920 ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி, 1920 ஆகஸ்ட் 1ஆம் தேதி திலகர் இறந்து போறாரு. பாலகங்காதர திலகர் இயற்கையான முறையில அவர் இறந்து போறாரு. அந்த தேதி அவர் இறந்த அன்னைக்கு காந்தி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். என்னைக்கு அறிவிச்சாங்கன்னு கேட்பாங்க. 1920 ஆகஸ்ட் 1 ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை காந்தி அறிவிக்கிறாரு. ஓகேவா? அவரு ஏதோ ஒரு ஊர்ல சம்திங் இருப்பாரு, இந்த பக்கம் தான் இருப்பாரு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு பக்கம் தான் இருப்பாரு. ஏன்னா ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்துக்காக வந்திருப்பாரு. அங்கதானே நீங்க தமிழ் புக்ல படிச்சிருக்கீங்க, பாரதியார் வந்து சந்திச்சார் அப்படின்னு. தமிழ் புக்ல பாரதியார் வந்து சந்திச்சார் அப்படின்னு பாத்துருக்கீங்க இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு சைட்ல இருந்து அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனா காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா எங்க அறிவிக்கிறோம்? டிசம்பர் மாசம் மாநாடு தானே, டிசம்பர் மாசம் கடைசி வாரம் நடக்கக்கூடிய வருஷ மாநாடு, ஆண்டு மாநாட்டுல தானே. ஆனா இவர் அன்அபிஷியலா பண்ணிடுறாரு. அவர் மட்டுமே ஒரு முடிவு எடுத்து ஆகஸ்ட் 1 அறிவிச்சிடறாரு. அப்ப இதுக்கு ஒரு ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாடு போடுறாங்க. 1920 செப்டம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாடு ஆகஸ்ட் 1 அறிவிக்கிறாரு. இதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்காக, காங்கிரஸ் கமிட்டி ஒப்புதல் கொடுக்கறதுக்காக செப்டம்பர் மாசம் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டோட தலைவர் யாருன்னா லாலா லஜ்பத் ராய். ஓகேவா? அமெரிக்கால எஸ்கேப் அங்க போனவர் இப்பதான் இங்க வர. 1920 செப்டம்பர் ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாடு, மாநாட்டோட தலைவர் லாலா லஜ்பத் ராய். இங்க என்ன பேசப்படுதுன்னா 4 விஷயம் சொல்றாங்க. சுயராஜ்யம், சுதேசி, பாய்காட் புறக்கணிப்பு, தேசிய கல்வி. அங்க பார்த்த அதே 4 தான், புதுசா எதுவும் கிடையாது. சரிங்களா? ஆனா இதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மறுபடியும் அதே 1920 டிசம்பர் மாசம் ஒரு மாநாடு நடக்கும். இந்த 19-10-20 இருக்குல்ல, ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாடு, அதுல ஒரு விஷயம் நடக்கும். இதுக்கு யாரு எதிர்த்திருப்பா? மாநாட்டை யார் எதிர்த்திருப்பா? காந்தியோட இந்த விஷயத்த அன்னி பெசன்ட்டா, மதன் மோகன் மாளவியா வந்துருவாரா? இதுல புதுசா ஒரு ஆள் உள்ள வருவார். யார் அப்படின்னா சி.ஆர். தாஸ். இந்த மாநாட்டை யார் எதிர்ப்பா? சி.ஆர். தாஸ். காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்தை சி.ஆர். தாஸ் எதிர்க்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா 1919 மாண்டேஜன்ஸோட சட்டம் வரும்னு சொன்னா இல்லையா? அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம், அதாவது 1920 இருந்து இந்தியால எலெக்ஷன் நடத்தப்படும் சொல்லுவாங்க. உடனே காந்தி என்ன சொல்றாரு? காங்கிரஸ் எலெக்ஷன்ல கலந்துக்காதுன்னு சொல்லிடுவாரு. 1919 சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா 1920 இருந்து இந்தியால எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே காந்தி என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கலந்துக்காதுன்னு வருகிறாரு. ஏன்னா நீ நடத்துற எலெக்ஷன்ல நான் வந்து கலந்துக்கிட்டா உனக்கு நான் அடிமை, நான் ஒத்துக்கிட்டதா இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனா இது சி.ஆர். தாஸ் பிடிக்காது. சி.ஆர். தாஸோட நோக்கம் என்னன்னா, எப்படியாவது எலெக்ஷன்ல கலந்துக்கணும், அரசியல் அதிகாரத்தை பெறணும், பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடணும். 2 பேரோட நோக்கம் ஒண்ணுதான், நோக்கம் வேற வேற கிடையாது. ஆனா போராட்ட முறை வேற. இவர் பிரிட்டிஷோடைய கவர்மெண்ட் கீழே நான் வர முடியாதுன்னு சொல்றாரு. அவன் கவர்மெண்ட் கீழே வந்தா கூட பரவாயில்ல, பார்லிமெண்ட்லயோ சட்டமன்றத்திலயோ ஒண்ணு நான் எதிர்த்து சண்டை போடுன்ற ஒரு மைண்ட் செட் வராரு. அப்ப இந்த கண்ணோட்டத்தில் தான் சி.ஆர். தாஸ் காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்க்கிறாரு. இப்ப மறுபடியும் ஆசிஷல் மாநாடு நடக்குதா டிசம்பர் மாசம். இந்த மாநாட்டோட தலைவர் யார்? நாக்பூர்ல நடக்கும். ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாடு கல்கட்டால நடக்கும். 19-20 செப்டம்பர் மாசம் ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாடு கல்கட்டால நடக்குது. தலைவர் லாலா லஜ்பத் ராய். அதே ஆசிஷல் நடக்கக்கூடிய மாநாடு 1920 டிசம்பர் மாசம் நாக்பூர்ல நடக்கும், மகாராஷ்டிரால உள்ள நாக்பூர். அந்த மாநாட்டோட தலைவர் யாருன்னா சேலம் விஜய ராகவாச்சாரி. சேலத்தை சேர்ந்த விஜய ராகவாச்சாரி. சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஒப்புதல் கொடுத்த மாநாட்டின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க, விஜயராகவாச்சாரி. உங்களுக்கு லாலா லஜ்பத் ராய் எப்போ வரணும் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி கேட்பான், ஸ்பெஷல் காங்கிரஸ் சிஸ்டம். ஸ்பெஷல்ன்ற வார்த்தையை பார்த்தா தான் நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாம் போகணும். கல்கட்டா, லாலா லஜ்பத் ராய் அப்படின்னு ஜென்ரலா கேட்கறாங்க அப்படின்னா நாக்பூர், விஜயராகவாச்சாரி. குழம்பிக்கவே கூடாது. சரிங்களா?
இப்ப இந்த மாநாட்டுல காந்தி பேசுறாரு 1920. ஆல்ரெடி சிஆர் தாஸ் ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாடு மறுத்தாருல, ஒத்துக்க மாட்டேன்னு, இதுல அக்செப்ட் பண்ணிடுவாரு, நானும் கலந்துக்கிறேன். புரிஞ்சு போச்சா? இப்ப காந்தி பேசுறாரு, ஃபர்ஸ்ட் விஷயம் நோ வைலன்ஸ். இந்த மாநாட்டுல எந்த காரணத்தை கொண்டும், அதாவது இப்போ ஒரு போராட்டம் நடத்த போறாங்க, என்ன போராட்டம்? பிரிட்டிஷோட பொருளை எதிர்க்க போறாங்க, பிரிட்டிஷோட பொருள் எது வாங்க போறது கிடையாது, ஸ்கூல் காலேஜ் சுட்டு வர போறாங்க, அவங்களோட வேலையெல்லாம் விட போறாங்க, தங்களுக்கான கல்வி கூடத்தை உருவாக்க போறாங்க, சுதேசி தங்களுக்கான பொருட்களை இவங்களே உற்பத்தி பண்ண போறாங்க, விடுதலையை நோக்கி பெரும் போராட்டம் நடத்த போறாங்க, சுயராஜ்யம். அப்போ ஒரு பெரிய போராட்டம், காந்தியோட மிகப்பெரிய போராட்டம். இதுல வன்முறை எந்த காரணத்தை கொண்டும் நடக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்வராஜன் 1 year, 1 வருஷத்துல நான் விடுதலை வாங்கி கொடுக்குறேன்னு காந்தி சொல்றாரு. ஒண்ணு, வன்முறை நடக்கக்கூடாது. இன்னொன்னு, ஓராண்டில் சுயராஜ்யம், விடுதலையை 1 வருஷத்துல வாங்கி கொடுத்துறாரு, ஒரு உத்தரவாதம் கொடுத்துறாரு காந்தி. மூணாவது, இனிமே காங்கிரஸ் கட்சியில சேரணும் அப்படின்னா உங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கும். இனிமே காங்கிரஸ் கட்சியில சேரணும் அப்படின்னா நீங்க 25 பைசா பணம் கட்டியிருக்கணும். அதை நீங்க யார்கிட்ட கட்டணும்னா காங்கிரஸ் கமிட்டின்னு நான் ஒண்ணு உருவாக்குவேன், அந்த காங்கிரஸ் கமிட்டி கிட்ட நீங்க கொடுக்கணும். அப்ப காங்கிரஸ் கமிட்டின்னு ஒண்ணு உருவாக்குறாரு காந்தி. அந்த கமிட்டி கிட்ட 25 பைசா பணம் கட்டணும். ஒரு டைம் கட்டினா போதும், 25 பைசா பணம் கட்டணும். உங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், காங்கிரஸ் கட்சியில சேர முடியும். இது எல்லாருக்கும் ஒரு கோபத்தை உருவாக்கும். குறிப்பா அன்னி பெசன்ட், மதன் மோகன் மால்வியா, இவங்கள மாதிரியான ஆட்கள். இப்ப இவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு வெளில போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சா? போயிட்டு போகும், அவங்கள ஒதுக்கிடுங்க. இனிமே அன்னி பெசன்ட் நீங்க பார்க்க போகிறீங்க. 1920 அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, விஜய ராகவாச்சாரி தலைமையில ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் கொடுத்த மாநாடு, நான் கோஆபரேஷன் மாநாடு. அந்த மாநாட்டோடைய முடிவுல அன்னி பெசன்ட், மதன் மோகன் மால்வியா எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு வெளில போயாச்சு. இனிமே அவங்களும் நம்ம சீன்ல பார்க்க போறது கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. இப்ப காந்திக்குள்ள வரும் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துக்கு. இது எல்லாரும் ரொம்ப தீவிரமா வரவேற்கிறார். காந்தியோடைய போராட்டத்துல மிக முக்கியமான போராட்டம்னா அது இதுதான். ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்க போராட்டம் தான். எல்லாரும் கலந்துக்கிறாங்க, பெண்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், அட்வொகேட், லாயர்கள் அப்படின்னு எல்லாரும் பங்கேற்கிறாங்க. ஒரு பெரிய போராட்டமா இது பண்றாரு காந்தி. அடுத்தது சிஆர் தாஸ் இருக்காரு, கல்கட்டாவோட மேயரா இருக்காரு. சிஆர் தாஸ் என்ன இருக்காரு, கல்கட்டாவோட மேயரா இருக்காரு. இந்த கல்கட்டா மேயர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு. சுபாஷ் சந்திர போஸ் கல்கட்டா நேஷனல் காலேஜோட பிரின்சிபலா இருக்காரு, முதல்வரா இருக்காரு. அவர் அந்த பிரின்சிபல் போஸ்ட ராஜினாமா பண்ணிடுவாரு. பிரின்சிபல் போஸ்ட ராஜினாமா பண்ணிடுவாரு. 90,000 மாணவர்கள் படிப்பு நிறுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட காந்தியோட ஒற்றை வார்த்தை நம்பி எத்தனை பேரு, 90,000 பேர் படிப்பு நிறுத்திடுவாங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன பசங்க எல்லாரும் படிப்பு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து வேலை பார்க்கறவங்க எல்லாருமே நின்றுவாங்க. இது எல்லாமே யாருடைய வார்த்தையை நம்பி, காந்தி என்ற ஒரு நபருடைய வார்த்தையை நம்பி. தமிழ்நாட்டுல பெரியார் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் காந்தியுடைய வார்த்தையை நம்பி. ஒத்துழையாமை கள்ளுக்கடை மறியல் போராட்டம், புறக்கணிப்பு, அவரு வெள்ளை சட்டை போடுவார். பெரியாரெல்லாம் வெள்ளை சட்டை போடுறது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சட்டையாலே சண்டை வரும். 2 பேரும் பிரியறதுக்கு சட்டை ஒரு காரணமா இருக்கும். அண்ணாவுக்கு கருப்பு சட்டை பிடிக்காது, ஆனா பெரியார் கருப்பு சட்டை போட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுல சண்டை வந்து புரிஞ்சுருவாங்க. அப்ப அந்த சட்டை அவ்வளவு முக்கியமா அவங்க பார்க்கப்படுது, அரசியல் சார்ந்து. அந்த பெரியாரே வெள்ளை சட்டை போட்டுருக்காரு காந்தி வார்த்தையை நம்பி. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல போராட்டம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. முதல் முறையா இந்த ஒத்துழையாமைக்கு போராட்டத்துடைய வீரியத்தை தாங்க முடியாம ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் ஜெனரல் காந்தியை வந்து சந்திக்கிறாரு. அவரோட பேர் ரீடிங், READING, ரீடிங். கவர்னர் ஜெனரல் அவர் வைஸ்ராய். இத்தனை ஆண்டு காலம் 1608 பிரிட்டிஷ் உள்ள வராங்க. 1615 அவங்க ஜஹாங்கீர்கிட்ட அதிகாரத்தை அனுமதி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கிளாசிக் போர், பக்சார் போர்னு கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தை நிறுவி 1858 விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் வந்துச்சு. இனிமே இந்தியாவை நேரடியா ரூல் பண்ண போறா, ராணியான நான் ரூல் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டாங்க இல்லையா? அங்க இருந்து ஆரம்பிச்சு இன்னைய தேதி வர ஒரு இடத்துலயும் பிரிட்டிஷ் வந்து நம்மளை தேடி வந்து பார்க்கல. நம்ம தான் போய் அவனை சந்திச்சுட்டு இருந்தோம். கட்டபொம்மன்லாம் அப்படிதான் கொலை பண்ணது. என்னைய வந்து நீ பாடுறானா, நான் இடம் ஒண்ணு வந்து பார்க்கணும்னா கட்டபொம்மன் கொலை பண்ணது. அப்ப எந்த இடத்துலயுமே என்ன பண்ணல, பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து சந்திக்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்திய விடுதலை போராட்டத்துல காந்தியோட ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தோட வீரத்தை தாங்க முடியாம ரீடிங்னு சொல்லக்கூடிய கவர்னர் ஜெனரல் காந்தியை தேடி வந்து பார்ப்பாரு. சொல்லுங்க ரீடிங், கொஞ்சம் இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை ஸ்டாப் பண்ணுங்கள காந்தி, முடியாது, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, வெளில போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த ஒத்துழையாமை போராட்டம் எவ்வளவு வீரியமா காந்தி நடத்தியிருக்காரு அப்படின்றது. அப்ப எல்லாருக்கும் காந்தி மேல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் மரியாதை, இன்னும் நம்பிக்கை. ஆல்ரெடி காந்தி கடவுளா தான் பாக்குறான். 22 வருஷ போராட்ட வெற்றி, சம்பிரான, கேதா, அகமதாபாத் கண்டினியூஸா வெற்றி. அப்ப ஆல்ரெடி காந்தி ஒரு பெரிய கடவுளா தான் பாக்குறான். இப்ப இந்த ரீடிங் வந்து சந்திச்சுட்டு அவர் மேல இன்னொரு பெரிய பிம்பத்தை உருவாக்குது. பாரு, 1 வருஷத்துல விடுதலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு, போராட்டம் சூப்பரா நடக்குது, ரீடிங் வந்து சந்திச்சுட்டு போறாங்க. கவர்னர் ஜெனரல் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆங்கிலேயன் வந்து நம்மள வந்து சந்திக்கிறான் அப்படின்னு காந்தி மேல ஒரு பெரிய பிம்பம்.
இந்த காலகட்டத்துல 1922 பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரான்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ராத்திரி 10 மணிக்கு நம்ம மக்கள் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுவாங்க. உத்தரப்பிரதேசம் சௌரி சௌரான்ற கிராமம் இரவு நேரத்துல மக்கள் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுறாங்க. அதுல 22 போலீஸ்காரங்க இறந்து போயிடும், ஸ்பாட் அவுட். காந்தி அந்த மாநாட்டுல என்ன சொன்னாரு? வன்முறையே நடக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இங்க 22 பேரை கொண்டுட்டாங்களா? இவர் எப்பயுமே காந்தியோட கேரக்டர் என்னன்னா, புது மாப்பிள்ள மாமியார் வீட்டுக்கு போனா எப்படி பண்ணாரு? ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆகிட்ட கூட அவர் முடிப்பாரு, வச்சுப்பாரு. காந்தி எக்ஸாக்டா அந்த கேரக்டர் தான். அப்ப என்னுடைய வார்த்தையை மீறி நீங்க இவ்வளவு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்க, ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு. அப்ப ஒத்துழையாமை இயக்கம் சௌரி சௌரா சம்பவத்தை தொடர்ந்து கைவிடப்பட்டது. எல்லாம் கெஞ்சி பாக்குறாங்க, கதறி பாக்குறாங்க, தப்பு நடந்து போச்சு, இதை நிறுத்தாதீங்க, இது விட்டா நமக்கு வேற வழி கிடையாது, எல்லா விதத்திலயும் இது தப்பா முடிஞ்சிருங்க. காந்தி பிடிச்சா பிடிவாதம் தான், சாகர வரை காந்தி பிடிச்சா பிடிவாதம் தான். அப்படி இருக்கிறப்போ பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி 1922 சௌரி சௌரா நடந்து சரியா 7 நாள் கழிச்சு பர்டோலி தீர்மானம் அப்படின்னு ஒண்ணு போடுவாரு. பர்டோலின்றது ஒரு ஊரு. அந்த ஊர்லதான் அவர் அறிவிக்கிறாரு, ஒத்துழையாமை இயக்கத்தை நான் நிறுத்துகிறேன்னு முடிச்சிருக்காரு வேலையை. ஒத்துழையாமை இயக்கத்தை என்ன பண்ண போறேன், ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு அடிச்சாரு பெரியார் பிளாக். நான் வெள்ள சட்டெல்லாம் போட்டேனேடா அப்படின்னு. சிஆர் தாஸ் என்ன இருப்பாரு, கல்கட்டா மேயர் பதவி ராஜினாமா பண்ணார்ல, தூக்கிட்டு போய் ஜெயில உட்கார வச்சுருவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பிரின்சிபல் போஸ்ட் ரிசைன் பண்ணார்ல, தூக்கிட்டு போய் ஜெயில உட்கார வச்சிருவாங்க. 90,000 மாணவர்களோட படிப்பு போச்சா? கரெக்டா? இந்தியா முழுக்க வேலை செஞ்சவங்களோட வேலை எல்லாம் போச்சா? திரும்ப போய் எப்படி பிரிட்டிஷால கொடுப்பான்? வேலை கொடுங்கன்னா கொடுப்பானா? கவுண்டமணி ஒரு படத்துல செந்தில் கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னோன்னே அந்த வீட்டு முதலாளி அம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு கப்பலை இறங்கி தள்ளணும்னு சொன்னோடனே திரும்ப போய் பேசுவார்ல, டே சுப்பையான்னு கூப்பிடுங்கம்மா, உங்க 2 செருப்பால நடிங்கம்மா அப்படின்னு ஒரு காமெடி ஒண்ணு வரும் இல்லையா? அந்த மாதிரி காந்தி சொன்னாருன்னு நம்ம ஆளு மொத்தமா வேலையை விட்டுட்டு நின்னாச்சு, எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா. இப்ப திரும்ப அவன்கிட்ட தானே போய் வேலைக்கு சேரணும். யோசிச்சு பாருங்க. இது அத்தனைக்கும் காரணம் யாரு? காந்தி தான். அவரோட ஒற்றை முடிவு கொஞ்சம் அவர் மனசு இறங்கி இருந்தாருன்னா எப்படி 1923, 24 நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். கரெக்ட் தானே? இப்ப சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் ஸ்ட்ரகிள்ன்ற அவரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல எழுதுறாரு, காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியது இயற்கை பேரிடருக்கு சமமானதுன்னு சொல்றாரு. இட் இஸ் a நேச்சுரல் கலாமிட்டி. இயற்கை பேரிடர் உருவாக்கிட்டீங்க காந்தி அப்படின்னு கடுமையா விமர்சனம் செய்யறாரு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் காந்தி ரொம்ப ஒரு காலமும் அவர் அவமரியாதை பேச மாட்டாரு. காந்தி இவரை வெறுத்துமே கூட சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணது கிடையாது, இவர் வெறுத்துதால் இவர் மீதான ஒரு தவறான இதுவும் கிடையாது, எப்பவும் மரியாதை வச்சிருப்பாரு. ரைட். இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ண கையோட காந்தி தூக்கி போய் ஜெயில உட்கார வச்சுறாங்க. 1922 காந்தி என்ன பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, 2 வருஷம் ஜெயில இருப்பாரு. சரிங்களா? 1922 காந்தி ஜெயிலுக்குள்ள போறாரு, சிஆர் தாஸ் ஜெயில இருந்து வெளில வராரு. அப்ப சிஆர் தாஸ் மனநிலை இருக்கும், உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, உன்னால நான் உள்ள போனேன், இப்ப நீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காரு. இந்த டைம்ல 1922 கயா அப்படின்ற ஒரு பீகார்ல கயா GAOA கயான்ற ஊர்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டோட தலைவர் யாருன்னா சிஆர் தாஸ். இப்ப சிஆர் தாஸ் ஒரு விஷயம் கேட்கிறாரு டிசம்பர் மாசம். என்ன கேட்கிறாருன்னா, எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி கலந்துக்கணும். 19 சட்டத்துல அதான சொன்னாங்க எலெக்ஷன் நடத்த போறேன்னு 20ல இருந்து. ஆனா காந்தி மருத்துவரா காங்கிரஸ் கலந்துக்காருன்னு சொல்லுவாரா? இப்ப காந்தி தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு. எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி கலந்துக்கும். காந்தியோடைய உயிர் சீடர்கள், உயிர் மூச்சுகள் அங்க எப்பயுமே இருக்கும். யாரு? நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாம் காந்தியோட உயிர் மூச்சுகள். காந்தி விஷம் விடுறான்னா குடிச்சிருவாரு. ஆமா, உண்மையிலே அந்த அளவுக்கு அவங்க காந்தி மேல பற்றுன்றதை தாண்டி பக்தி, அவ்வளவு ஒரு பற்றுக்குரிய நபர்கள் அவங்களாம். இப்ப இவங்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப சிஆர் தாஸ் உடனே அவரு முடிக்கிறாரு, என்ன பண்றாரு, உங்க காங்கிரஸ் கட்சியே எனக்கு வேண்டாம், நான் கட்சி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு 1923 ஜனவரி 1ஆம் தேதி, 1922 டிசம்பர் கடைசி வரை மாநாடு, ஒரு 2-3 நாள். 1923 ஜனவரி 1ஆம் தேதி சிஆர் தாஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி. 1923 ஜனவரி 1ஆம் தேதி சிஆர் தாஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி. சிஆர் தாஸ் கூட யாரு போயிடுவாருன்னா நேரு போயிடுவாரு, மோத்திலால் நேரு, நேருவோட அப்பாவான மோத்திலால் நேரு போயிடுவாரு. இப்ப இந்த விஷயம் காந்தி தெரிஞ்சு கடுமையா கோவப்படுறாரு. பட் ஆனா என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, ஜெயிலுக்குள்ள இருக்காரு இல்ல, அவர் விட்டுறாரு. இப்ப இவங்க ஆனா என்ன நோக்கத்துல கட்சி ஆரம்பிச்சாங்களோ அந்த நோக்கத்துல 1923 பெரும்பாலான இடங்களே எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிருவாங்க. இப்ப காந்தி ஜெயில இருந்து வெளில வர்றாரு. 1924 2 வருஷம் கழிச்சு காந்தி வர்றாரு, ஜெயில இருந்து வெளில வர்றாரு. வெளியில வந்த உடனே கர்நாடகால இருக்கக்கூடிய பெல்காம் அப்படின்ற ஊரு,
அங்க ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும் 1924 டிசம்பர் மாசம் ஆஸ்ட்ரேலியா நடக்கக்கூடிய மாநாடு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியோட வரலாற்றிலேயே ஒரே ஒரு மாநாட்டுக்கு தான் காந்தி தலைவரா இருப்பாரு. அது என்ன மாநாடு அப்படின்னா 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டுல காந்தி கலந்துக்கிறதுக்கு முன்னாடி சிஆர் தாஸ் போய் காந்தி சந்திச்சிருவாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. உங்களை எதிர்க்கணும்ன்றது என் நோக்கம் கிடையாது, உங்களோட நோக்கமும் என்னோட நோக்கமும் ஒண்ணுதான், இந்திய விடுதலை போராட்டம். நீங்க அதிகாரம் வேண்டாம்னு சொல்றீங்க, நான் அதிகாரம் வேணும்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு கன்வின்ஸ் போட்டோன்னே காந்தி கன்வின்ஸ் ஆகுறாரு. இப்ப காந்தி என்ன சொல்றாரு, சரி நீ உள்ள போய் சண்டை போடு, நான் வெளியே இருந்து சண்டை போடுறேன், நீ உள்ள நான் வெளியே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு 2 பேரும் வராங்க. இப்ப பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவரா காந்தி வர்றாரு. அந்த மாநாட்டுல காந்தி ஒரு அறிவிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிஆர் தாஸோடைய சுயராஜ்ய கட்சி என்பது காங்கிரசின் ஒருங்கிணைந்த அங்கம்னு முடிச்சிடுறாரு. ஸ்வராஜ் பார்ட்டி இஸ் தி இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் தி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியாரு. அப்ப யார் யாருக்கெல்லாம் அந்த சிஆர் தாஸ் மேல கோபம் வெறுப்பு இருந்துச்சு எல்லாமே நீர்த்து போயிடுச்சு, டைல்யூட் ஆயிடுச்சு, எல்லாம் இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க. அப்ப காந்தி பிரச்சனை முடிச்சிட்டாரா? இப்ப இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப 1925 சிஆர் தாஸ் இறந்துருவாரு. 28 சுயராஜ்ய கட்சி மறுபடியும் வந்து காங்கிரஸ் ஜாயின் ஆயிரு. 25 சிஆர் தாஸ் இறக்குறாரு. 28 சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துரும். அப்போ சுயராஜ்ய கட்சி முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம எந்த வருஷத்துல நிக்கிறோம், 1924 நிக்கிறோம். கரெக்டா? 25, 26 எலெக்ஷன் நடக்கும். அங்கிருந்து ஒரு சின்ன சின்ன உதவி கட்சிகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக் சார்பா சின்ன ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாரு, அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு போய் இது பண்ணுவாரு. இதெல்லாம் நம்ம நோட்ஸா பாக்கலாம். 24, 25, 26 1927 ஒரு சம்பவம் நடக்கும். இந்த சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி 1919 சட்டத்துக்கு போங்க. 1919 மாண்டேக்ஷன்ஸ் ஒரு சட்டம் இருக்கா? அந்த சட்டத்துல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, 1919 ஒரு சட்டம் நாங்க போட்டுட்டோம், உங்களுக்கு கொடுத்துட்டோம். 10 வருஷம் கழிச்சு நாங்க ஒரு குழுவை அனுப்புவோம் இந்தியாவுக்கு. அந்த குழு இந்த சட்டத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நடைமுறை ஆயிருக்கான்னு செக் பண்ணும் அப்படின்னு எதுல சொல்றாங்க? 1919 சட்டத்திலேயே சொல்லிடுறாங்க. சட்டம் என்ன சொல்லுது? 10 வருஷம் கழிச்சு நாங்க ஒரு குழு அனுப்புவோம், அந்த குழு வந்து அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் நடைமுறை செஞ்சிருக்கா அப்படின்னு நாங்க செக் பண்ணுவோம். அப்ப குழு எந்த வருஷம் வரணும்? 1929 குழு வரணும். ஆனா 1927 குழு வந்துருச்சு. குழுவை 1927 லண்டன்ல உருவாக்கிட்டாங்க. இந்தியாவுக்கு வரல. இந்தியாவுக்கு 28 தான் வரும். 27 உருவாக்குறாங்க. அந்த குழு தான் சைமன் குழு. 7 பேர் கொண்ட குழு. அதோட தலைவர் சைமன், விஸ்கம் சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழுவை உருவாக்குறவர் யாருன்னா பிர்கன் ஹெட். அந்த குழு உருவாக்குறவர் யாரு? பிர்கன் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 7 பேர் கொண்ட குழு உள்ள வருது இல்லையா? எதனால 27 இந்த குழுவை ஃபார்ம் பண்றாங்க 29 பதில் அப்படின்னா, 1929 லண்டன்ல எலெக்ஷன் நடக்குது. 1929 லண்டன்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல மனசுல வச்சுக்கிட்டுதான் 29 வர வேண்டிய குழுவை 27 ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த 7 பேர் கொண்ட குழு பாம்பேக்கு வந்து இறங்குறாங்க. 7 பேர் கொண்ட குழு ஃபர்ஸ்ட் இந்தியால இங்க வந்து இறங்குறாங்க, பம்பாயில வந்து இறங்குறாங்க. 1928 குழு உருவானது 27. குழு இங்க வர வந்தது 28. ஆனா ஆக்சுவலா எப்ப உருவாக்கி இருக்கணும்? 29. ஆனா இவங்க எப்பயும் உருவாக்கிட்டாங்க 27. எப்ப வராங்க? 28. என்ன காரணம்? எலெக்ஷன். 29 நடக்க போற எலெக்ஷன். இப்ப 28 இந்த 7 பேர் என்ன மைண்ட் செட்ல வராங்க? நம்ம லண்டன்ல இருந்து வரோம், அப்படியே இந்தியர்கள் மேல தாளம் தார தப்பட்டெல்லாம் வச்சு மாலை மரியாதையோட நம்மளுக்கு பூ போட்டு காத்திருப்பாங்க வரவேற்கிறதுக்கு அப்படின்னு இறங்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. அவங்க கையில ஒரு பெரிய போர்டு இருக்கு. என்ன எழுதி இருக்கு? கோ பேக் சைமன், சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு, சாத்தானே அப்பாலி போவா, அந்த மாதிரி சைமனே திரும்பி போன்னு எழுதி வச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையை வந்துட்டான், ஆஹா நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தா இங்க ஒண்ணு வேற கதையா இருக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரஷரோட இந்தியா முழுக்க 2 வருஷம் சுத்துறாங்க. 1929 28, 29 தமிழ்நாட்டு பக்கம் வந்து சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடும். இப்போ இதே போல 28 வாக்குல அந்த பிர்கன் ஹெட் குழு உருவாக்குனாருல்ல, அவர் ஒரு சேலஞ்சு கொடுப்பாரு நமக்கு. நீங்க என்ன விடுதலை எல்லாம் கேக்குறீங்களே, உங்களால உங்க நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுத முடியுமா அப்படின்னு கேட்பாரு நம்மள்கிட்ட. நம்மால் யாரு? உலகத்தின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு உருவாக்குன நாடு இல்லையா? நம்மள்ட்ட அந்த சேலஞ்சு கொடுத்தோன்னே நேரு வந்து அந்த சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யார் அப்படின்னா மோத்திலால் நேரு. நேருவோட அப்பா மோத்திலால் நேரு. அதை வந்து நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நேரு அறிக்கை. அவர் எழுதுனதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் கேட்பாரு. பட் ஆனா இதை ஜின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. 2வது அவரோட பையன் ஜவஹர்லால் நேரு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அப்ப நேரு அறிக்கை வீணா போயிடும். அந்த சேலஞ்சு அக்செப்ட் பண்ணி இவங்க பண்றாங்க, ஆனா நேரு அறிக்கை
ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கப்புறம் ஜின்னா எழுதுவார், அவரு ஒரு 14 பாயிண்ட் எழுதுவார். இந்த 14 பாயிண்ட யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கானதா இருக்கு. அதனால ஜின்னா ஒத்துக்க மாட்டாரு. இந்த டைம் பீரியட்ல 1929 எலெக்ஷன் நடக்குது. மே மாசம் எலெக்ஷன். 2 கட்சிக்கு நடுவுல போட்டி. இன்னை வரையுமே அந்த 2 கட்சி தான். ஒண்ணு பழமைவாத கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இன்னொன்னு தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் லண்டன் லேபர் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க. முதல் முறையா லண்டன்ல யார் ஜெயிக்கிறாங்க? தொழிலாளர் கட்சி ஜெயிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் இந்தியா ஆட்சி செஞ்சாரு பழமைவாத கட்சி. இப்ப இங்க இருக்கிற இந்தியர்களுக்கு பெரிய சந்தோஷம், லேபர் பார்ட்டி ஜெயிச்சது அவனுக்கு சந்தோஷமோ இல்லையா, இவனுக்கு சந்தோஷம் போச்சு இந்தியர்களுக்கு. என்ன காரணம்? இந்த காலகட்டம் தான் கம்யூனிசம் வளரக்கூடிய காலகட்டம். பொது உடைமை சித்தாந்தம் மார்க்ஸோட தத்துவங்கள் வளருது. கட்சி பேர் நல்லா இருக்கு, லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி. அப்ப இவன் நல்லவனா இருப்பான்னு நம்புறோம். ஆனா அவன் ரொம்ப தெளிவா ஒரு முடிவு பண்ணிடுறான், நான் நல்லவன் தான், ஆனா யாருக்கு? என் நாட்டு மக்களுக்கு, உனக்கு கிடையாது அப்படின்றதான் முடிவு பண்ணிடுறான். இந்த டைம்ல 1929 டிசம்பர் மாசம் 31 1929 டிசம்பர் மாசம் 31 லாகூர்ல ராவி நதிக்கரையோரம் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. லாகூர்ல ராவி நதிக்கரையோரம் ஒரு மாநாடு நடக்குது. மாநாட்டோட தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. மாநாட்டுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. இந்த மாநாட்டுல நேரு என்ன சொல்றாருன்னா, 1929 டிசம்பர்ல மாநாடு நடக்குதா, மறு வருஷம் 1930 அந்த 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு நேரு அறிவிக்கிறார். ஜனவரி 26 1930 பூர்ண சுயராஜ்ய தினம் நேரு அறிவிக்கிறாரு. என்ன சொல்றாரு? எப்பா, லண்டன்ல லேபர் பார்ட்டி ஜெயிச்சிட்டான், நமக்கு அவன் கண்டிப்பா விடுதலை கொடுத்துருவான், தேதியை நான் சொல்றேன், விடுதலை கிடைச்சது போங்க அப்படின்னாரு. காந்தி அவர் மனசுல என்ன செய்யறாரு, இவன் வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் போயா அந்த புக் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் காந்தி இருக்காரு. ஏன்னா காந்தி இது பெருசா ஆதரவு கொடுக்கல. பட் ஆனா அவர் அதை தடுக்கவும் இல்லை. அவரோட அறிவிக்கை அவர் என்ன பண்ணல, பிளேம் பண்ணல. அது ஒரு சைடு இருக்கு, எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஜனவரி வந்துட்டே இருக்கு, வந்தாச்சு. 26 அறிவிச்சானா? அறிவிக்கல. இவர் அறிவிச்சாரு பூர்ண சுயராஜ்யம் விடுதலைன்னு. ஆனா பிரிட்டிஷ்கார அறிவிச்சானா? லேபர் பார்ட்டி அறிவிச்சுதா? அறிவிக்கல. விடுதலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அமைதியா இருங்க, நான் என் கட்சி லேபர் பார்ட்டி என் நாட்டுக்கு தான் நல்லது, உங்களுக்கு கிடையாது. கரெக்ட் தானே? அப்படிதான் முடிச்சான். இப்பதான் காந்தி கோபம் வருது. அவர் ஒரு 11 பாயிண்ட் எழுதுறாரு, காந்தி 11 பாயிண்ட் அப்படின்னு. ஆல்ரெடி பிரிக்கன் சேலஞ்ச் பெண்டிங்ல இருக்கா. மோத்திலால் நேரு எழுதினாரு. அந்த மோத்திலால் நேருடைய ரிப்போர்ட் வந்து இதுவாகல. அதுக்கப்புறம் இந்த ஜின்னா எழுதினாரு, அந்த ஜின்னாவோடது அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் காந்தி ஒரு 11 புள்ளி எழுதினாரு. அந்த 11 பாயிண்ட் என்ன பண்றாங்க, 11 பாயிண்ட் ஆஃப் காந்தி, அதையும் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றான், ரிஜெக்ட் பண்றான். காந்திக்கு என்ன ஆகும் சொன்ன இல்லையா, புதுமாக்குள்ள மாமியார் வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி கேரக்டர்னு அப்படியே உடனே முறுக்கிக்கிறாரு. 1930 உடனடியா காந்தி ஒரு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு, சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை அப்படியே கதையை ஸ்டார்ட் பண்ணு, இதுவரை ஸ்டார்ட் பண்ணு. நேரா பிரேக் உடனடியா வேணுமாப்பா? சரி, ஒரு பிரேக் போயிட்டு வாங்க, இதோடைய கதையை பார்த்து. சோ 1930 ஸ்டார்ட் பண்றோம். இப்ப திரும்ப என்ன பண்ணுங்க, 1922 போங்க. 1922 மாநாடு எங்க நடந்துச்சு? கயா. மாநாடு கயால நடந்துச்சு. ஓகேவா? பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நோட்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு அப்படியே பிக்ஸ் ஆகும். ரைட்டா? சோ கயா அப்படின்ற இடத்துல மாநாடு நடந்துச்சு. மாநாட்டோட தலைவர் யாரு? சி.ஆர். தாஸ். மாநாட்டினுடைய தலைவர் சி.ஆர். தாஸ். அங்கதானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. அப்புறம் காந்தி வந்து ஒருங்கிணைந்தாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் இறந்தாரு, கட்சியை கொண்டு வந்து திரும்ப காங்கிரஸ்ல சேர்த்தாரு. அந்த கதையை பார்த்தோமா? அதே கயா காங்கிரஸ் மாநாட்டுல இன்னொரு நபர் ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் பேர் ராம் பிரசாத் பிஸ்மில். கயா காங்கிரஸ் மாநாட்டுல ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 2 வருஷம் கழிச்சு நான் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த கட்சி ஆயுதம் ஏந்திய அமைப்பா இருக்க போகுது, வெப்பனை வச்சு நாங்க சண்டை போட போறோம். அந்த கட்சிக்கு நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு சட்டம் எழுத போறோம். அது எல்லோ பேப்பர் கான்ஸ்டிடியூஷன் அழைக்கப்படுது. 2 வருஷம் கழிச்சு நாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம். அந்த கட்சியுடைய கொள்கை என்னவா இருக்க போகுது? வெப்பன், ஆயுதமா இருக்க போகுது. அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் வகுக்க போறோம். அது மஞ்சள் காகித அரசியல் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படும். எல்லோ பேப்பர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லிடுறாரு. யார் அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மில். அவர் சொன்ன மாதிரியே 1924 ஒரு கட்சி அமைக்கிறாரு. அந்த கட்சியோட பேர் என்ன அப்படின்னா
ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் குடியரசு கழகம், இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் HRA 1924 ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரால உருவாக்கப்படக்கூடிய ஒரு கட்சி. இப்ப உருவாக்கியாச்சு. இந்த கட்சி சார்பா 1925 ஒரு ட்ரெயினை கொள்ளடிப்பாங்க. அமைப்பு சார்பா கக்கோரி ரயில் கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கக்கோரின்றது உத்தரப்பிரதேசல உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்துதான் நம்மளோட வரி பணத்தை எல்லாம் ட்ரெயின்ல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல ட்ரெயினை வழி மறைச்சு அதுல உள்ள பணங்களை இவங்க கொள்ளடிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொள்ளடிப்பாங்க. அதுல எல்லாரையும் தூக்கில போடுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிப்பாரு. அந்த 5 பேர் தூக்கில போடுறதுல ஒருத்தர் தப்பிச்சிருவாரு. அவரு பேரு சந்திரசேகர் ஆசாத். தப்பிக்கக்கூடிய ஒருத்தரோட பேர் என்ன? சந்திரசேகர் ஆசாத். இப்போ 1928 இந்த சந்திரசேகர் ஆசாத் வந்து அவங்க ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. அதுக்கு பேர் என்னன்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு கழகம். அங்கேயும் இங்கேயும் ஒரே பேர் தான், கூட சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில் உருவாக்குனது ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இவங்க உருவாக்குறது ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன். இப்ப உருவாக்குறவர் யாரு? சந்திரசேகர் ஆசாத். இதுல கூட யார் யார் இருக்காங்க அப்படின்னா பகத்சிங். இந்த கட்சியில வேற யார் யார் இருக்கா? பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு. அப்ப 4 பேர் ஆச்சா? யாரு? சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு. இதுல இன்னொரு நபர் வருவாரு, பகவதி சரண். 5வது நபர் யாரு? பகவதி சரண். அப்ப இந்த 5 பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதுக்கு முக்கியமானவர் சந்திரசேகர் ஆசாத், அவங்க பவுண்டர். கூட இந்த 5 பேரையும் சேர்த்து 4 பேரையும் சேர்த்துக்கலாம். இந்த பகவதி சரண் இருக்காருல்ல, அவர் ஒரு புக் எழுதுவார். என்ன புக்னா பிலாசபி ஆஃப் பாம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுவார். வெடிகுண்டு செய்வதற்கான தத்துவம், பிலாசபி ஆஃப் பாம். அவர் என்ன சொல்லி புக் எழுதுறாருன்னா, நீங்க ஏன் ஊர் ஊரா போய் பாம்பு துப்பாக்கின்னு தேடி அலையறீங்க? பாம் செய்யறது எப்படி நான் புக்கா எழுதி கொடுக்குறேன், அந்த புக்கை படிச்சு பாம் செய்யுங்க. உங்களுக்கு யாரு மேல எல்லாம் போடணும்னு தோணுதோ போட்டு வந்துருங்க. அவ்வளவுதான் பிலாசபி ஆஃப் பாம். இந்த புக்கை எழுதி வச்சாச்சு. 1928 நிக்கிறோமா? 1927 சைமன் குழுவா பாம் ஆச்சா? 28 இங்க இந்தியாவுக்கு வந்தாங்களா? பாம்பேல கோபேக் சைமன் நடத்தினாங்களா? அந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தை லாகூர்ல நடத்தினவர் யாரு அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். அமெரிக்கால தப்பிச்சு போயிட்டு திரும்ப 1920 ஸ்பெஷல் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்தார் இல்லையா லாலா லஜ்பத் ராய், அவருதான் சைமன் எதிர்ப்பு போராட்டத்தை லாகூர்ல நடத்துறாங்க. இந்த லாகூர்ல நடத்தக்கூடிய லாலா லஜ்பத் ராய போலீஸ்காரங்க தடியடி நடத்திடுவாங்க. அவர் மேல கடுமையான கத்தி சார்ஜ், தடியடி நடத்திடுறாங்க. அடிக்க சொன்னவர் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட். லாலா லஜ்பத் ராய அடிச்சிருங்க, தடியடி நடத்திருங்கன்னு சொன்னவர் யாருன்னா ஜேம்ஸ் ஸ்காட். அடிச்சவர் யாருன்னா சாண்டர்சன். அடிக்க சொன்னவர் ஜேம்ஸ் ஸ்காட், அடிச்சவர் சாண்டர்சன். இப்ப இந்த லாலா லஜ்பத் ராய் மேல தடியடி நடத்தியாச்சு. அக்டோபர் மாசம் தடியடி, கிட்டத்தட்ட 2 வாரம் அவர் பெட் ரெஸ்ட் எடுப்பாரு. நவம்பர் மாசம் 17ஆம் தேதி 1928 அவர் இறந்து போயிருவார். நவம்பர் 17, 1928 இந்த லாலா லஜ்பத் ராய் தடியடி நடத்தப்பட்டதுல இறந்து போயிடுறாரு. இப்ப இந்த டைம்ல தான் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் உருவாகுது. அந்த டைம்ல தான் பிலாசபி ஆஃப் பாம்ன்ற புக் வருது. லாலா லஜ்பத் ராய் மேல ரொம்ப பற்றுடைய நபர் தான் பகத்சிங். இவரை கொன்ன கோபத்துல பகத்சிங் என்ன பண்றாரு, புக் எடுத்து படிக்கிறாரு, பாம செய்யறாரு. சரிங்களா? புக் எடுத்து படிச்சுட்டு பாம மேக் பண்றாரு. நேரா போறாரு, போட்டுட்டு சுட சொன்னது யாரு, அடிக்க சொன்னது யாரு? ஜேம்ஸ் ஸ்காட். விறுவிறுக்கு போயிட்டு ஜேம்ஸ் ஸ்காட் மேல பாம்பு போட்டு அவரை கொண்டாடுறாங்க. கொண்டுட்டு இப்ப நேரம் எங்க வர்றாரு பகத்சிங்? யாரு போறா? பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு. பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு 3 பேரும் போயிட்டு ஜேம்ஸ் ஸ்காட் மேல பாம்பை போட்டுட்டு அவரை கொண்டாடுறாங்க. கொண்டுட்டு யாரு வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த பகவதி சரண் இருக்காருல்ல புக் எழுதுனது, அவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரோட மனநிலை என்ன இருக்கும்? அவங்க வீட்டுல அவங்களோட மனைவி துர்காவதி சரணா இருக்காங்க. சும்மா ஒரு கற்பனையா வச்சு பார்ப்பேன். பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு ஏதோ ஒரு டீ காஃபி எடுத்து வந்து கொடுப்பாங்க. வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க, இல்ல ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு டீ காஃபி எடுத்து கொடுப்பாங்க. அவரு என்ன சொல்லுவாரு பகத்சிங், அட ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் ஜேம்ஸ் ஸ்காட் மேல பாம்பு போட்டு கொண்டுட்டு வந்தேன். அரே அதுக்கு ஏன்டா என் வீட்டுக்கு வந்த? பகவதி சரண் என்ன நினைச்சிருப்பாரு, புக் எழுதுறது ஒரு குத்தமாடா, என் வீட்டுக்கு ஏன்டா வந்தீங்க? இல்ல ஒரு கற்பனை இதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். நம்ம அவங்களுடைய இதை சிறுமைப்படுத்தல, பட் இப்படி படிச்சா நம்ம கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் இல்லையா? இது உங்களுக்கு திரும்ப மறக்காத அவ்வளவுதான். அப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம், ஏதோ போனா வந்தா சரி பாத்துக்கலாம் ஏதோ அப்படின்னு விட்டாச்சு.
மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தா இவங்க பாம்பு போட்டது ஜேம்ஸ் ஸ்காட் மேல கிடையாது, சாண்டர்சன் மேல. பாம்பு ஆளு தெரியும் மாத்தி போட்டாங்க. அடிக்க சொன்னவர் மேலதானே பாம்போட பிளான். ஆனா இவங்க யார் மேல போட்டிருக்காங்க? அடிச்சவங்க மேல. எப்படியோ கணக்கு டேலி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் நல்லவங்க கிடையாது, எதிரிதான். யாரோ ஒருத்தவங்க போட்டா போதுன்ற மைண்ட் செட்ல சாண்டர்ஸ் தான் பண்ணாச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா நல்ல புள்ளியா பகவதி சரணம் துர்காதி சரணம் வீட்லயே இருடாப்பா எங்கேயும் போவாதுன்னு சொல்லிட்டு அடக்கி மடக்கி உட்கார வச்சிருக்காங்க. 1928 இறுதியில ஒரு சட்டம் கொண்டு வராங்க பிரிட்டிஷ், ட்ரேடு டிஸ்பியூட் ஆக்ட், வர்த்தக நடவடிக்கை சட்டம். இந்த சட்டம் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இவர் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் பகத்சிங் இல்லையா? பகத்சிங் கம்யூனிஸ்டா இருக்கிறப்போ தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்றோடனே அவரோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்கல்ல, யாரு? சுக்கதேவும் ராஜகுரும். அவங்களை கூப்பிடுறாங்க. இங்க இந்த சட்டத்தை போட்டது யாரு? பிரிட்டிஷோட பார்லிமெண்ட், அதாவது இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட். இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுற அப்படின்னு கேட்டா, பார்லிமெண்ட்ல ஒரு பாம்பு போட்டு வருமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆல்ரெடி பகவதி சரணுக்கும் துர்காதி சரணுக்கும் அங்க பயம் இல்லையா? இந்த நேரத்துல ஒரு பார்லிமெண்ட் மேல பாம்பு போடுறேன். இவங்க 2 பேரும் என்ன சொல்லிடுறாங்க, உனக்கு ஒரு கும்பிடு உன் காலுக்கு ஒரு கும்பிடு, என்னைய விட்டு நான் வரல. நேரா சின்ன மாதிரி ஒரு அப்பா இன்னொரு ஃப்ரெண்டு வச்சுக்கலாமே, பத்கேஸ்வர் தத்து பாப்பா டீ சாப்பிட்டு வரும் அப்படின்னு என்னெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா எந்த நேரமா இருந்தாலும் நான் மட்டும் கிளம்பி போயிடுவேன். அந்த மாதிரி பத்கேஸ்வர் தத்தை கூப்பிட்டு போயிருக்காரு பகத்சிங். கூட்டிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு பாம்பை போட்டாச்சு. பார்லிமெண்ட்ல யாரு மேலேயும் பாம்பு போடல, பயன்படுத்துறதுக்காக பாம்பை போட்டு இவர் பத்தி மறுபடியும் எங்க வர்றாரு, பகவதி சரண் வீட்டுக்கு. இப்ப எங்கடா போயிட்டு வந்த? பார்லிமெண்ட்ல ஒரு பாம்பு போட்டு வந்தோம்மா. என்ன கொல்லாம விட மாட்டான் போலதே அப்படின்ற மைண்ட் செட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் என்னன்னா, யாரும் சாகல, ரெண்டாவது பாம்பு போட்டது யாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப ஒரு நல்ல விஷயம் தானே, ரைட்? ஏதோ பண்ணதான் பண்ண, இனிமேலாவது தயவு செஞ்சு அடங்கி மடங்கி வீட்டுல உட்கார சாமி அப்படின்னு சொல்லி நல்லபடியா உட்காரச்சிருக்காங்க. மறுநாள் காலையில இவங்க எல்லாம் ரேடியோ கேட்கிறாங்க. இந்த பகவதி சரணை, துர்காதி சரணை, சுக்குதேவ் ராஜகுரு எல்லாம் ரேடியோல சம்திங் நியூஸ் ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. அதுல பகத்சிங் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பார்லிமெண்ட்ல பாம்பு போட தெரிஞ்ச எனக்கு உங்களோட மண்டை மேல போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத காதுகளை கேட்க வைத்தேன். ரொம்ப முக்கியமான கூட்டுறது கேட்பான். ஆல்ரெடி நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் எக்ஸாம்ல. கேட்காத காதுகளை கேட்க வைத்தேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டம் போட்டீங்க, எங்களோட கோரிக்கைகள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. இப்ப நான் போட்ட பாம்புல யாருன்னு தேடுறீங்களே, நான் தான் பகத்சிங் அப்படின்னு முடிச்சிடுறாரு. அப்ப இந்த ரேடியோல கேட்டுட்டு இருந்தவங்க மைண்ட் செட் என்ன இருக்கும், இவன் நம்மளை போட்டு தள்ளாம போக மாட்டான் போல, அவ்வளவுதானே, அதானே நடந்திருக்க போகுது. அப்ப கேட்காத காதுகளை கேட்க வைத்தேன். 1929 நடக்குது இந்த சம்பவம். அப்ப சைமன் குழு வெளியில போச்சா? இப்ப காந்தியுடைய 11 பாயிண்ட் அவர் 30 அந்த தொடக்கத்துல கொடுத்தாரு, அதை மறுத்தாங்களா? சட்ட மறுப்பு இயக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு 1930, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். இப்ப பகத்சிங் அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஜெயில போட்டாச்சு. பகத்சிங், ராஜகுரு, சுக்கதேவ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. கொண்டு இடத்துக்கு எங்க உட்கார வச்சாச்சு, ஜெயில உட்கார வச்சு. இப்ப எல்லாரும் ஜெயில இருக்காங்க. காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். பிரிட்டிஷோடைய அத்தனை சட்டங்களையும் எதிர்க்கிறது தான். அந்த சட்ட மறுப்பு இயக்கமும் உப்பு சத்தியாகிரகமும் ஒண்ணு. சட்ட மறுப்பு இயக்கமும் உப்பு சத்தியாகிரகமும் ஒண்ணு. ஏன்னா சட்ட மறுப்பு இயக்கன்ற பேர்ல அவர் ஆரம்பிச்ச முதல் போராட்டமே அதுதான். போராட்டமே அந்த உப்பு சத்தியாகிரகம் தான். காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, பிரிட்டிஷோடைய பொருளாதாரத்தை அடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவரோட பொருளாதாரத்துல எந்த ஒரு முதலீடும் இல்லாம ஈஸியா கிடைக்கிறது உப்பு தான். கடல் தண்ணியை காய்ச்சி உப்பு எடுத்துறான். அப்ப இவர் என்ன பண்றாரு, நம்ம உப்பு காய்ச்சி அவனோட பொருளாதாரத்தை நம்ம உடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரை நடந்தே போவாரு தன்னுடைய சீடர்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு. கிட்டத்தட்ட 78 பேர் போவாங்க காந்தி கூட. சபர்மதியில இருந்து தண்டிக்கு 78 பேர் போவாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, உப்பு காய்ச்சுறாங்க, கடல் தண்ணியை காய்ச்சி உப்பு எடுக்கிறாங்க. இவர் பிளான் போட்ட மாதிரி பிரிட்டிஷ்ல பெரிய பொருளாதார அடி. ஏன்னா உப்புதான் மெயினான வர்த்தகமா இருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? அப்ப இந்த காந்தி மட்டும்தான் பண்ணாரா உப்பு சத்தியாகிரகமா? கிடையாது. தமிழ்நாட்டுல ராஜாஜி பண்ணுவாரு. ராஜாஜி எங்க இருந்து எங்க, திருச்சி டு வேதாரண்யம். திருச்சியில TSS ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட வீடு, அந்த வீட்டுல இருந்து வேதாரண்யத்துக்கு பண்ணுவாங்க. அதுலதான் ருக்மணி லட்சுமிபதினு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கைது செய்வாங்க. காந்தியின் போராட்டத்துல உப்பு சத்தியாகிரகத்துல முதலில் கைது செய்யப்பட்ட பெண் யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. இந்த ராஜாஜியோட உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல தான் நாமக்கல் கவிஞரோட பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகும். என்ன பாட்டு? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற பாட்டை பாட்டி இந்த பாட்டு வந்து
ஃபேமஸா மாறுது. அட் த சேம் டைம் கேபி சந்திராமலுடைய பாடல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஃபேமஸா மாறும், விடுதலை போராட்ட பாடல்கள். இது ஒரு சைட் போயிட்டு இருக்கு. கேரளாவில கேலப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவரு நடத்திய ஒரு உப்பு சத்தியாகிரகம். வட இந்தியால கான் அப்துல் காஃபர் கான், எல்லை காந்தின்னு சொல்லக்கூடிய நபர், அவரு நடத்திய ஒரு உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாட்டிலேயே உதயவனம் அப்படின்ற இடத்துல இன்னொரு இடத்துல நடக்கும். அதுல ஒரு 3 பேர் கொண்டுருவாங்க போலீஸ்காரங்க. ஒரு நாள் உப்பு சத்தியாகிரகம் சென்னையில உதயவனம் அப்படின்ற இடத்துல. அது மாதிரி பல இடங்கள்ல நடக்கும் உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகத்துடைய தொடர்ச்சியா பிரிட்டிஷோடைய பெரிய பொருளாதார அடி ஏற்படும். அங்க வந்து என்ன நடக்குது, பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. இப்போ இந்த காந்தியோட போராட்டத்தை வித்ட்ரா பண்ண வைக்கிறதுக்காக அல்லது இந்தியர்களோட கோரிக்கையை சரி செய்யறதுக்காக பிரிட்டிஷ் இந்த புதுசா லேபர் பார்ட்டின்னு ஒண்ணு ஜெயிச்சது இல்லை, அவங்க ஒரு புது விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதான் வட்ட மேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க, காங்கிரஸ் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, சட்ட மறுப்பு இயக்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப காந்தி கலந்துக்க மாட்டாரு, காந்தி கலந்துக்கலாம், காங்கிரஸ் கலந்துக்கலாம், காங்கிரஸ் கலந்துக்கலாம். இந்தியாவில பெரும்பாலும் யாரும் கலந்துக்கலாம்னு அர்த்தம். ஆனா 3 வட்டமேசை மாநாட்டில் யார் கலந்துக்கிறா, அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசன். 3 வட்டமேசை மாநாட்டிலையும் அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசன் போய் கலந்துக்கிறாங்க. முஸ்லீம் லீக் கலந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது காங்கிரஸ் கலந்துக்காது. இப்ப பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய திருப்தியே கிடையாது, அதிருப்தி தான். ஏன்னா காங்கிரஸ் கலந்துக்கலையே, காந்தி கலந்துக்கலையே. அப்ப என்ன பண்ணா காந்தி கலந்துப்பாரு, ஏன் காங்கிரஸ் கலந்துக்கல, சட்ட மறுப்பு இயக்கம் நடக்குது அதனால காந்தி கலந்துக்கல. அப்ப சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடணும். அதுக்கு நம்ம போய் காந்தியை பேசணும். மார்ச் மாசம் 5ஆம் தேதி 1931 ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு முடிஞ்சு போச்சு, கலந்துக்கல. ஃபர்ஸ்ட் மாநாடு முடிஞ்சு போச்சு, கலந்துக்கல. அம்பேத்கர் தான் கலந்துக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு முடிஞ்ச பிறகு மார்ச் மாசம் 5ஆம் தேதி 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். இர்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்னர் ஜெனரல் கூட காந்தி குழு ஒப்பந்தம். ஓகேவா? இர்வின் என்ன கேட்கிறாரு, சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. காந்தி என்ன பண்றாரு, அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். நான் சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிட்டாரு. வட்டமேசை மாநாட்டிலையும் வந்து கலந்துக்கிறேன், 2ஆம் வட்டமேசை மாநாட்டுல நான் வந்து கலந்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அரசியல் கைதிகள் இந்தியா முழுக்க இருக்கிறவங்க நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இந்தியா முழுக்க விடுதலை பண்ணுவாங்க. இப்ப பகத்சிங் எங்க இருக்கிறாரு, ஜெயில்ல. பகத்சிங் அரசியல் கைதியா கிடையாது, ஆயுதம் ஏந்திய போராளி. அப்ப பகத்சிங்கோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, காந்தி கிட்ட கெஞ்சி பார்ப்பாங்க, கதறி பார்ப்பாங்க. நீங்க நினைச்சா பகத்சிங்கையும் அவரோட நண்பர்களையும் விடுதலை செய்ய முடியும், அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையானவர்கள் அவங்க விடுதலை செய்ய வேண்டும். காந்தி அதை பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா சொன்ன இல்லையா, வன்முறை இருக்கக்கூடாதுன்றதுல காந்தி தீவிரமா இருக்காரு. அப்படி தன்னை மீறி யாரு செயல்பட்டாலும் அவங்களோட உயிர் போறதை பத்தி கூட கவலைப்படாத நபர் தான் யாரு, காந்தி. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மார்ச் மாசம் 5ஆம் தேதி ஒப்பந்தம் நடக்குதா, மார்ச் 5. மார்ச் 23, 1931 பகத்சிங்க தூக்கில போடுறாங்க. ஒரு 20-22 நாள் கேப். மார்ச் 5 காந்தி இறுதி ஒப்பந்தம், அரசியல் கைதிகளை விடுதலை பண்ணணும், வட்டமேசை மாநாடுல கலந்துக்கணும், சட்ட மறுப்பு ஸ்டாப் பண்ணணும். மார்ச் 23, 1931 பகத்சிங் என்ன பண்றாங்க, தூக்கில போடுறாங்க. அப்ப காந்தி மேல எல்லாருக்கும் கடுமையான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. ஆனா கோபத்தை காட்ட முடியல. இத்தனை வருஷம் கடவுளாவே பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை டக்குனு எப்படி திட்ட முடியும், டக்குனு எப்படி கோபப்பட முடியும் இல்லையா? காந்திய முகத்துக்கு நேரம் திட்டக்கூடிய, முகத்துக்கு நேரம் கேள்வி கேட்கக்கூடிய, முகத்துக்கு நேரம் அவரோட பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் இந்திய வரலாற்றுல உண்டு என்றால் அது அம்பேத்கர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. காந்தியை காந்தின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, மகாத்மா அவ்வளவுதான். அம்பேத்கர் மட்டும்தான் காந்தி, அவ்வளவுதான் முடிஞ்சு. தட்ஸ் வாட் அம்பேத்கர். ரைட். அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறம் கராச்சியில ஒரு மாநாடு நடக்கும். கராச்சியில 1923 சாரி 31 கராச்சியில ஒரு மாநாடு நடக்கும். ஏன்னா இது காங்கிரஸ் மாநாடு போட்டு ஒப்புதல் கொடுக்கணும், சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிட்டுட்டோம் அப்படின்னு. அதுக்காக கராச்சி போறாரு, எல்லாம் கருப்பு கொடி காட்டுறாங்க காந்திக்கு. ஏன்னா இப்ப பகத்சிங் இறந்து போயிடுறாரு. அப்ப மார்ச் 5 இறுதி ஒப்பந்தம், 23 பகத்சிங்கோட மரணம், அதுக்கப்புறம் கராச்சி மாநாடு. அப்ப அந்த வரிசை புரியுதுங்களா, அடுத்தடுத்து சம்பவம் என்ன நடக்குதுன்னு. காந்திக்கு கருப்பு கொடி வராத, உள்ள வராது. இதுவரை காந்திக்கு அது நடந்திருக்கா, நடந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் காந்தி அந்த மாதிரி விஷயத்தை சந்திக்கிறாரு. காரணம் அவருடைய அந்த ஒரு நடவடிக்கை இந்த சென்ஸ் அவருடைய செயல்பாடு அந்த விஷயம். பட் அதை தாண்டி அவர் போய் சட்ட மறுப்பு இயக்கத்தெல்லாம் கேன்சல் பண்ணிடுறாரு. நேரம் எங்க போறாரு, லண்டன் போறாரு. போயிட்டு ரவுண்ட் டேபிள், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்தி கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது காந்தி எப்படி போவாரு, கோட் சூட் போட்டு போவாரா, ஒரே ஒரு வேட்டி, ஒரே ஒரு துண்டு, முடிஞ்சு போச்சு. அங்க போனோடனே வின்ஸ்டன் சர்ச்சில் காந்தியை பார்த்தோடனே அரை நிறுவன பத்திரின்னு கிண்டல் அடிக்கிறாரு. அரை நிறுவன
பத்திரிகை காந்தி விமர்சனம் செய்தவர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். இப்ப இதெல்லாம் தாண்டி அங்க போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா இந்த இரண்டாம் மட்ட மேச மாநாட்டுல ரொம்ப அதிகமா எது விவாதம் செய்யப்படுது அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசுறாங்க. எலெக்ஷன்ல யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ரிசர்வேஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அம்பேத்கர், முஸ்லீம் லீக், சீக்கியர்கள் எல்லாரும் சேர்ந்து. இப்ப இது காந்தி பிடிக்காது. நான் ஒரு விஷயம் பேச வந்தேன், அதை நீங்க பேசல, ஆனா நீங்க எதோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்றாரு, விறுவிறுன்னு கோச்சிக்கிட்டு கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இப்ப பிரிட்டிஷ்காரன் பார்த்தான், உனக்கு நான் காந்தி இருவின் ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் போட்டு உன்னோட அரசியல் கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ணி நீங்க கேட்ட மாதிரி உங்களை லண்டனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுங்கன்னு பேச சொன்னா நீங்க புது மாப்பிள்ள மாமியார் வீட்டுக்கு அந்த மாதிரி கோச்சிக்கிட்டு விறுவிறுன்னு இந்தியாவுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி காந்தி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. காந்தி இந்தியாவுக்கு வராரு, உடனே அரெஸ்ட் பண்ணி பூனாவில இருக்கக்கூடிய ஏர்வாடா சிறைசாலையில அடிக்கிறாங்க. பூனாவில ஏர்வாடா சிறை, அங்க வந்து 1932 காந்தி இப்ப ஜெயில உட்காந்துருக்காரு. அம்பேத்கர் இப்ப வாங்கிட்டாரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அம்பேத்கர் மட்டும் கிடையாது, முஸ்லீம் லீக், சீக்கியர்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வாங்கியிருக்காங்க. அதுல அம்பேத்கர் 1%. பட் அம்பேத்கர் அதுல கொஞ்சம் ஸ்பெஷலா வாங்கியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்திய நாட்டில் உள்ள சமூக கட்டமைப்புலாம் அவர் பெருசா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இரட்டை தேர்தல் முறையை வாங்குவாரு. டியூவல் எலக்டோரேட் சிஸ்டம். ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில எஸ்சி மக்கள் ஓட்டு போட்டா அவங்களுக்கு 2 ஓட்டு கொடுக்கணும். நான் ஒரு எஸ்சியா இருக்கு அப்படின்னா நான் போனா 2 ஓட்டு கொடுக்கணும். இப்ப ஒரு எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்கிறாருன்னா நீங்க ஆளுக்கு ஒவ்வொரு சமூகமா இருப்பீங்க. இதுல ஒரு 5 பேர் எஸ்சி இருக்காங்க, நீங்க 5 பேரு, இந்த பக்கம் பட்டியல் சமூக மக்கள் ஒரு 5 பேரு, அப்போ உங்களுக்கு 5 ஓட்டு. ஆனா இந்த மக்களுக்கு 10 ஓட்டு. ஏன்னா ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு இல்லையா? அப்ப அங்க என்ன நடக்கும், வெற்றியாளர் யாருன்றது தீர்மானிக்கக்கூடிய சக்தி அம்பேத்கர் எஸ்சி வாங்கி கொடுக்கிறார். ஏன்னா அங்குள்ள மக்களுக்கு தெரியும் நிற்கக்கூடிய வேட்பாளர் சாதி வெறியனா, மத வெறியனா, இவன் நாளைக்கு முதலமைச்சராவோ அல்லது எம்எல்ஏ எம்பியாவோ மாறினா நம்மளை பாதுகாப்பானா, இல்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்பானா அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரியும். அதனால அவங்க கையில வெற்றி வாய்ப்பு கொடுக்குறாரு. சரிங்களா? இதுதான் டியூவல் எலக்ட்ரேட் சிஸ்டம் அப்படின்னு அம்பேத்கர் வாங்குறாரு. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், ராம்சே மெக்டொனால்டு அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை கொடுத்தவர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. இதை கொடுத்தவரோட பேரு ராம்சே மெக்டொனால்டு, பழமைவாத கட்சிக்காரர். ஏன்னா இப்ப நடுவில் அந்த தொழிலாளர் கட்சி ஆட்சி கலந்து எலெக்ஷன் நடக்காத ஆட்சி கலந்து வேற ஒரு விஷயத்தினால. ரைட்டா? இப்ப அம்பேத்கர் வாங்கிட்டாரா ராம்சி மெக்டொனால்டு அவார்டு, தலித்துகளுக்கான 2 வாக்குரிமை அப்படின்ற அந்த விஷயத்தை வாங்கிட்டாரா? வாங்கிட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்த விஷயம் காந்திக்கு தெரியுது. எங்க இருக்காரு காந்தி? ஜெயில, பூனாவில ஏர்வாடா சிறைச்சாலையில இருக்காரு. இப்ப காந்தி வந்து இதை மறுக்கிறாரு. முஸ்லிம்ஸா ஒரு மறுக்கல வச்சுக்கோங்கன்றாரு, சீக்கியர்களா ஒரு மறுக்கல வச்சுக்கோங்கன்றாரு. எஸ்சிஎஸ்டிக்கான டியூவல் ரெப்ரசன்டேஷனை காந்தி எதிர்க்கிறாரு. அதுக்கு காந்தி என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஹிந்து மதத்துல இருந்து எஸ்சி தனியா பிரிக்கிறீங்க அம்பேத்கர் அவர் சொல்றாரு. சரிங்களா? அம்பேத்கர் இதை கண்டுக்கவே இல்லை. நீ என்னமோ பேசிட்டு நான் வாங்க வேண்டியதை வாங்கிட்டேன், மக்களுக்கு நான் போராட்டத்துக்கு ஒரு அளவுக்கு நான் வெற்றி பெற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, ஓகே ஃபைன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அம்பேத்கர் வந்தாரு. இப்ப காந்தி என்ன பண்றாருன்னா, சாகும் வரை உண்ணாவிரதம். எங்க இருக்காரு? ஜெயில, ஏர்வாடா சிறைச்சாலையில சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டாரு. உண்ணாவிரதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. விஷயம் அம்பேத்கருக்கு போகுது. அம்பேத்கருக்கு என்ன சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி காந்தி வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டாரு, அவர் ஏதாவது செத்துருவாரு போல, சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அம்பேத்கர் என்ன மைண்ட் செட் கொண்டாரு, முடிச்சு விட்டுருவோம் இல்ல, முடிச்சு விட்டுருவோம், வேற வழி கிடையாதுன்ற ஒரு மைண்ட் செட் கொண்டாரு. சரி ரைட், நம்ம போக வேண்டாம், அது என்ன நடந்தாலும் நடக்கட்டும், காந்தி உயிர் போனாலும் போட்டோம், இல்ல ஏன் உயிர் போனாலும் போட்டோம், என்ன அடிச்சு கொள்றாங்க அடிச்சு கொள்ளும், ஆனா என்ன காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டேன், இந்த டியூவல் ரெப்ரசன்டேஷன் ராம்சே மெக்டொனால்டு அவார்டை நான் திரும்ப கைவிட மாட்டேன்றதுல அம்பேத்கர் உறுதியா இருக்காரு. 4, 5, 6 நாட்கள் கடக்குது. காந்தி அப்படியே மயக்கம் அடைகிறாரு, கீழே விழுறாரு. இந்த டைம்ல வெளியில சிறைச்சாலை வெளியில இந்தியா முழுக்க என்ன நடக்குது அப்படின்னா, பட்டியல் சமூக மக்களை இதர சாதியினர் மொத்தமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, அந்த மாதிரி வன்முறை ஏற்படுது. இது அம்பேத்கர் தொடர்ச்சியா பாக்குறாரு. ஒரு கட்டத்துல மனது இருப்பாரு, நான் எந்த மக்களுக்காக போராடணும், என் கண்ணு முன்னாடி அவன் செத்துட்டு இருக்கான், போயிட்டு முதல்ல காந்தியை சந்திப்போம் அப்படின்னு அம்பேத்கர் ஏர்வாடா சிறைச்சாலைக்கு போறாரு. அம்பேத்கர், அன்சி ராஜா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்க எல்லாம் போவாங்க. சரிங்களா? சாரி, மதன் மோகன் மால்வியா. அம்பேத்கர், எம்சி ராஜா, மதன் மோகன் மால்வியா இவங்க எல்லாம் போய் யாரை சந்திக்கிறாங்க, காந்திய ஏர்வாடா சிறைச்சாலையில பூனால போய் சந்திக்கிறாங்க. அந்த எம்சி ராஜா தான் தமிழ்நாட்டுடைய முதல் எஸ்சி எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் எம்எல்ஏ ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு எம்சி ராஜா. இப்ப இவங்க எல்லாம் போயிட்டு அம்பேத்கர் காந்தியை சந்திக்கிறாங்க. அப்படியே காந்தி சிறையில உட்காந்துருக்காரு, அம்பேத்கர் போறாரு, காந்தி அப்படின்றாரு. இவங்க கூட போனவங்களுக்கு ஒரே திக்கல், ஏன்னா இந்த மனுஷன் மட்டும் வந்தாரு காந்தின்றாரு, நம்ம யாருமே ஒரு பேரையும் சொல்ல மாட்டேங்க, மகாத்மா தானே போகிறாரு. அம்பேத்கர் எல்லாம் அப்படி இல்லை, காந்தின்னா காந்தி தான், காந்தி அப்படின்னு
ரைட், என்னையா உங்க பிரச்சனை? இப்பதான் நான் அங்கே இதை வாங்கி தந்துருக்கேன், இங்கேயா தப்பிச்சு போலான்னு பார்த்தா நீ விடமாட்ட போலி, என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் என்ன சொல்றாரு, இல்ல அம்பேத்கர், நீங்க வந்து எஸ்சி எஸ்டி மக்களை ஹிந்து மதத்துல இருந்து பிரிச்சு கொண்டு போறீங்க, அது நல்லா இருக்காது, நம்ம ஒன்னாவே இருக்கலாமே அப்படின்னு. அம்பேத்கர் கேட்கல, நீ என்னைக்கு என்ன ஹிந்துவா பார்த்து? நான் ஹிந்து தானே, என்ன கோயிலுக்குள்ள விடுவியா? நான் ஹிந்து தானே, என்ன புதுக்குளத்துல தண்ணி எடுக்கணும், இது அப்படியே ஓபிசி குடியும் பொருத்திக்கோங்க. நான் ஹிந்து தானே, என்ன கோயில் கருவறைக்கு விடுவியா? விட மாட்டீங்கல்ல. அப்போ கோயிலுக்குள்ள வருகன்னு சொல்லி சண்டை போடுறோம்னா ஹிந்து தான், கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கணும் ஹிந்து தான். அந்த கட்சி நடத்துறாங்கல்ல, அந்த கட்சிக்காரெல்லாம் தெளிவா சொல்லிடும், இன்னைக்கு தேதிக்கு எந்த ஹிந்து கூட நீங்க போறீங்க, கோயிலுக்குள்ள வரணும்னு சொல்லக்கூடிய ஹிந்து கூடயா, இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஹிந்து கூடயா? குடிக்கிற தண்ணியில மலம் கலந்து அந்த ஹிந்து கூடயா, இல்ல அந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்ச ஹிந்து கூடயா? படிக்க போன இடத்துல வெட்டின ஹிந்து கூடயா, இல்ல வெட்டு வாங்கின ஹிந்து கூடயா? இதை தெளிவா சொல்லிடும். விஜய் வராரு இல்லையா, அவர் சொல்லிடணும்ல. எப்பயுமே விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாரும் இதை தெளிவா சொல்லிடும். அப்பனாதான் அவங்களை நம்ப முடியும். நான் நடுவுல நிக்க போறேன்ற பாருங்க, நடுவுல நிக்கிறவன் எப்பயுமே ஆபத்தான. நடுவு நிலைமை அப்படின்ற ஒண்ணு இந்திய சமூகத்துல கிடையவே கிடையாது. சமனற்ற சமூகத்துல நடுவு நிலைமை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சரியா? இப்ப நான் வந்து ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிறேன், ஒரு 5 வயசு குழந்தைய போட்டு நான் அடிக்கிறேன். இப்ப எங்க 2 பேருக்கு நடுவு நிலைமையா ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க என்ன பண்ணணும், குழந்தைக்குதான் சப்போர்ட்டுக்கு போய் நிக்கணும். இதுதான் நடுவு நிலைமை. ஒரு தெராசு இருக்குன்னா எங்க வெயிட் கூடுதலா இருக்கோ அதுல போய் உட்காரக்கூடாது. அப்ப இது என்ன இப்படிதான் போகும், ஆப்போசிட்டா உட்கார்ந்தீங்கன்னா தான் சமநிலைப்படுத்த முடியும். அதுதான் சொன்ன, சமனற்ற சமூகத்துல சமநிலை என்பது தவறானது. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் நடுவாப்புல நிக்கிறேன், நடுவு நிலைமையா நிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் ஸ்டாண்ட் எடுத்தாலே அவன் அந்த பாதிப்பை கொடுக்கிறவனுக்கு துணை போறான்னு தான் அர்த்தம். எப்பயுமே இந்த சமூகம் என்ன பண்ணது, பாதிக்கப்பட்டவனுக்கு கூட துணை நிற்காது. எக்ஸாம்பிளா இதை விட கொடுமை தெரியுமா, பாதிக்கப்பட்டவனுக்கு துணை நிக்காம இவனுங்க போனா கூட பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவனுக்கு போய் பாடம் எடுப்பாங்க. அது ரொம்ப கொடுமையானது. வன்புணர்வுல மாற்றுறது பெண்ணா இருப்பா, ரேப் செய்யப்படுறது பெண்ணா இருப்பா. இவன் பையனுக்கு பாடம் எடுக்க மாட்டான், போய் பொண்ணுக்கு பாடம் எடுப்பான். சால் போட்டுக்கோ, அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, அங்க போவாத இங்க போவாத. சினிமாலாம் அப்படிதானே காட்டுறான் கண்டினியூஸா. ஆனா இங்க பாதிக்கப்பட்டது யாரு, பெண்ணு. இவன் போய் பொண்ணுக்கே பாடம் எடுப்பான், சிலம்பம் கத்துக்கோ, இது கொடுமையில கொடுத்து சிலம்பம் கத்துக்கோ, கராத்தே கத்துக்கோ. வேற வேலை இல்ல, இருக்கிறதே படிக்க முடியல, இல்ல சிலம்ப கராத்தே வேற கத்துட்டு இருப்பாங்களா? அப்ப அவன் என்ன சொல்றான், உன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்பு கலையெல்லாம் கத்துக்கோங்க, அதெல்லாம் நீங்க கத்துக்கோன்னு சொல்றான். சரிப்பா, நான் கத்துக்கிறேன், என்ன நான் தற்காத்துக்கிறேன், யாருக்கிட்ட இருக்கு? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சால் போட்டுக்கிறேன், நல்ல உடையை உடுத்திக்கிறேன், சிலம்பம் கத்துக்கிறேன், கராத்தே கத்துக்கிறேன், இது எல்லாமே என்னோட பாதுகாப்புன்னு சொல்றீங்க. ஓகே, யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க? ஆண் கிட்ட இருந்து தானே. அந்த தற்கொலை தானே போய் ஃபர்ஸ்ட் பாடம் எடுக்கணும். ஒரு பொண்ணை பார்த்து பேசுறப்ப மூஞ்ச பார்த்து பேசு தம்பி, ஒழுக்கமா பழகு தம்பி அப்படின்னு பையனுக்கு தானே பாடம் எடுக்கணும். ஒரு காலம் இந்த சமூகம் பையனுக்கு பாடம் எடுக்கலையே, விக்டிமுக்கு தானே கிளாஸ் எடுக்கிறோம். புரியுதுங்களா? எப்போ இந்த சமூகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாடம் எடுக்கிறத நிறுத்துதோ அப்பதான் இது கொஞ்சம் அறிவார்ந்த சமூகமா மாறும். நான் அடி வாங்கிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து இல்ல இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ, அதான் கோவத்துலன்னா எம்மா வெறுப்பு வரும், வருமா வராது? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீ சால் போட்டுக்கோன்னு சொல்றது என்ன தெரியுமா, மறைமுகமா சொல்ல வருது. அவன் பையன் அப்படிதான் பண்ணா, நீ பார்த்து இருந்துக்க, அதானே? அவன் பையன் அப்படிதான் பண்ணா, நீ பத்திரமா இருந்துக்க. இதுதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாடம் எடுக்கிறது. இந்த அரசியல் என்னைக்குதான் நம்ம கைவிட போறோம்னு தெரியல. இதுல பெருங்கொடுமான தெரியுமா, இந்த அரசியலை பண்றதே பெண்கள் தான். பெண்ணுக்கு எதிரான அரசியலை பண்ணக்கூடிய முதல் எதிரிகளே பெண் தான், அம்மாதான். இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தது யாரு, அம்மாதான். அதே அம்மா அந்த வீட்டுல இருக்கிற தன்னுடைய மகனுக்கு இது அதிகமா சொல்லி தர மாட்டாங்க. பொண்ணுக்கு மட்டுமே போதனைகள், பையனுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுதான் அம்பேத்கர் அங்க கேக்குறாரு, நீ என்னை எப்ப ஹிந்துவா பார்த்த, நீ வந்து ஹிந்து மதத்துல இருந்து என்ன பிரிக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு அம்பேத்கர் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரு. இப்பதான் காந்திக்கு வந்து முடியாது, நீங்க வடிவேல் சொல்லுவார்ல, இல்லை இல்லை நீ எது சொன்னாலும் என் மனம் ஏற்கவில்லை அப்படின்ற மைண்ட் செட்ல காந்தி என்ன பண்றாரு, மறுத்துறாரு. ஒரு கட்டத்துல அம்பேத்கர் வெறுப்பாயி, சரி இந்த மனுஷன் சரி வராது அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான வாக்குவாதம், அவ்வளோ ஒரு சண்டை, பயங்கர சண்டை. இவர் என்ன சொல்றாரு அம்பேத்கர் அப்படின்னா, இந்த கட்டடம் சரியில்லை, இந்த கட்டடத்தையே இடிச்சுட்டு புது கட்டடம் கட்டிடுங்கன்னு நான் சொல்லிடுறேன், நீங்க என்னடா கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிச்சா போதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அம்பேத்கர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு. அந்த புத்தகம்லாம் படிக்கும்போது அப்படியே இருந்துச்சு, அம்பேத்கருடைய புத்தகங்கள் தான் இருக்குதான். அவ்வளவு ஒரு மூர்க்கமான எதிரிகளா இருந்திருக்காங்க இந்திய வரலாற்றுல.
இப்படிப்பட்ட ஒரு எதிரிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அது அம்பேத்கரும் காந்தி தான். கத்தி வச்சு வெட்டிக்கிறவெல்லாம் எதிரி கிடையாது, கருத்தியில மோதுறவங்க எதிரி, அவன் தைரியசாலி, அவன் வீரன். அதுல 2 வீரர்கள் அப்படின்னா அம்பேத்கரும் காந்தி தான் இல்லையா? ஒரு கட்டத்துல வெறுத்து போன அம்பேத்கர் காந்தி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு, முதல்ல இந்தியா விடுதலை வாங்கட்டும், விடுதலை வாங்கின பிறகு உங்களுக்கு ரிசர்வ் தொகுதின்னு ஒண்ணு கொடுத்துறோம், தனி தொகுதி கொடுத்துறோம். இன்னைக்கு ரிசர்வ் தொகுதி இருக்கா? கிட்டத்தட்ட 148 சீட் இருக்கு இந்தியா முழுக்க. சிதம்பரம், விழுப்புரம், பக்கத்துல ஊட்டி, இந்த மாதிரி 148 தொகுதிகள் இருக்கு. ஒன்லி ஃபார் எஸ்சிஎஸ்டி மக்கள் தான் அங்க கேண்டிடேட்டா போட்டி போட முடியும். ஓட்டு யாருனாலும் போட்டுக்கலாம், ஆனா கேண்டிடேட் யாரு தான்? எஸ்சிஎஸ்டி தான். அதுக்கான காரணம் என்ன? காந்திக்கும் அம்பேத்கருக்கு நடந்த அந்த ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்துக்கு தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1932 செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி நடக்கும் பூனா ஒப்பந்தம் ஏர்வாட சிறைச்சாலையில. அப்ப தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை முறை அம்பேத்கர் வாங்கினதை கேன்சல் பண்ணிட்டு பிற்காலத்துல விடுதலைக்கு பிறகு ரிசர்வ் தொகுதி கொடுக்கறது தான் என்னது? பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு அம்பேத்கர் ஒரு வெறுமையோட, கடுப்புதான் இல்லையா, கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுப்பட்டு அதை லாஸ் பண்ணி வேற ஒரு வடிவத்துல கொடுக்குறாங்க, இந்த வடிவம் எனக்கு அந்த அளவு பயனளிக்காதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு மாறுறாரு. அப்ப ஒரு போறப்ப இந்த 4 பேர்ல இப்படி காமிச்சு போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. இந்த பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்திரா இருக்குல்ல காந்தி, இந்த 4 எப்ப இப்படி மாறும், அப்படி இல்லைன்னா எப்ப இப்படி மாறும்னு கேட்டு போயிடுவாரு. இந்த காஸ்ட் சிஸ்டத்துல நீங்களே மேல இருக்கீங்களே, நான் எப்ப மேல வருது, இல்லைன்னா நான் எப்போ உனக்கு சரி சமமா உட்காருதுன்னு கேட்டுருவாரு. இது வந்து காந்தியை பாதிச்சிடும். 1932 செப்டம்பர் 24 இந்த சம்பவம் நடக்குது. 32 to 42 இந்திய விடுதலை போராட்டத்துல காந்தியை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு 10 வருஷம் காந்தி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எங்க போவார் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தை விட்டுட்டு எஸ்சிஎஸ்டி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக காந்தி கிளம்பிடுவார். காரணம் யாரு அப்படின்னா அம்பேத்கர் தான். ஒரு மனுஷனை திட்டக்கூடாது, கத்தக்கூடாது, ஆனா அவனை எவ்வளவு காயப்படுத்தணுமோ காயப்படுத்தலாம். புரியுதுங்களா? உங்களை நான் திட்டிதான் உங்களை காயப்படுத்தணும்னு கிடையாது. இப்ப நான் உங்களை திட்டுறேன்னு வைங்களேன், அதிகபட்சம் உங்களுக்கு என் மேல கோபம் வரும், திரும்ப திட்டுவீங்க, இல்லை அடிப்பீங்க. ஆனா அவங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சுன்னு வைங்களேன், ஒரு வருஷத்துக்கு உங்களால தூங்க முடியாது. ஆமா, சொல்லுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. சொல் வெல்லும், சொல் கொல்லும். அதுல எல்லாம் நாங்க சக்கரை இல்லையா? ஒருத்தவங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சிட்டா, அதனாலதான் இந்திய விடுதலை போராட்டத்தை ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்த காந்தி ஒரு 10 வருஷம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டா இருப்பாரு. இந்திய விடுதலை போராட்டத்தை விட்டுட்டு 10 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு எஸ்சிஎஸ்டி பாதுகாக்க போறேன், எஸ்சிஎஸ்டி முன்னேற்ற போறேன் கிளம்பிட்டாரு. அதுக்கான காரணம் அம்பேத்கருடைய சொற்கள் தான். சொல்லுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. எப்பயுமே பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசும். ரைட். இப்ப 32ல சிறையில இருந்து காந்தி வெளில வருவாரு. 32ல இருக்கும்போதே, அதாவது அந்த சிறையில இருக்கும்போதே ஹரிஜன் அப்படின்னு பேர் இருப்பாரு. யாருக்குன்னா எஸ்சிஎஸ்டி. ஹரி அப்படின்னா கிருஷ்ணரா, அந்த கடவுள், விஷ்ணுவா, கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு பேர் இருக்கிறார் ஹரிஜன். உடனே அம்பேத்கர் அறிக்கை, சத்த நேரம் சும்மா எனக்கு ஹரிஜன் பேர் இருக்கு, நீ யாரா? இல்ல பாருங்க, ஒரு சமூகத்துக்கு எத்தனை பெயர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஹரிஜன், பட்டியலினம், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைபு, தீண்டத்தகாதவர்கள். ஒரு 12 காலமா ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய கோபம், குரல்களில் நெருக்கப்படும் போது வரக்கூடிய கோபம் என்பது அது ரொம்ப மூர்க்கமா தான் இருக்கு. அது அடிதடியா மாறுச்சுன்னா இந்தியா அழிஞ்சிடும். அடிதடியா மாறுச்சுன்னா இந்தியா அழிஞ்சிடும். கருத்தியலா மாறுச்சு அப்படின்னா இந்தியா வளரும். எஸ்சிஎஸ்டியோடைய போராட்டத்துலதான் ஓபிசியோடைய ரிசர்வேஷன் நினைச்சு. அதுதான் ரியல் ஃபேக்ட். அங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ரிசர்வேஷன் தான் ஓபிசியோடைய ரிசர்வேஷனா மாறி நிக்குது. ஓபிசியோட ரிசர்வேஷன்ல தான் இடபிள்யூஸும் வந்து நிக்குது. அந்த எஸ்சிஎஸ்டி டைலூட் ஆயிட்டான் அப்படின்னா, அவனும் ஜாதி பெருமை பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, மற்ற சமூகங்கள் ஆட்டோமேட்டிக்கா சாதிய கட்டமைப்புக்குள்ள இன்னும் ரொம்ப உழல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம சரி சமமா படிக்கலாம் முடியாது. திரும்ப ஒரு 1000 வருஷம் முன்னாடி போயிடும். அதான் அம்பேத்கர் அங்கே பதிவு வைக்கிறாரு, எனக்கு ஹரிஜன் பேர் நீ யாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சண்டை. இருந்தாலும் காந்தி ஹரிஜன் பேர் வச்சிருவாரு. ஹரிஜன் நியூஸ் பேப்பருக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஹரிஜன் யாத்திரை போவாரு, இந்தியா முழுக்க நடப்பாரு. எஸ்எஸ்சி மக்கள் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரங்கள்ட்ட காசு வாங்கி அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அந்த மாதிரி பல வேலைகளை பார்ப்பாரு. யார் அப்படின்னா காந்தி. இப்ப காந்தி எஸ்எஸ்சி வளர்க்கிறாரா, இவர் அப்படியே ஒரு சைடு வருது. இப்ப நம்ம 32ல நிக்கிறோமா, 1932, 33, 34, 35, 36, 37. 35ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பிரிட்டிஷ் இந்திய அரசாங்க சட்டம். அந்த சட்டத்துல ஒரு விஷயம் பண்ணுவாங்க, என்ன அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியலும் கொண்டு வருவாங்க. பாலிட்டியில பாத்துருக்கீங்க, ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இப்போ இதுல காந்தி என்ன பண்ணுவாருன்னா, ஓகே நீங்க ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லிட்டு மாநில அரசாங்க எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுக்குறீங்க, இப்ப நான் எலெக்ஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லுவாரு.
அப்ப 35 சட்டத்துக்கு பிறகு 1937 ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன்ல நிக்குது. 1920 இருந்து எலெக்ஷன் நடக்குது. ஆனா காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் எப்ப கலந்துக்குது? 1937 இருந்து எலெக்ஷன் நிக்குது. இப்ப 37 ஆச்சா? இந்த 37ல காந்தி தன்னோட ஆசிரமத்தை மாத்துவாரு, வார்தா அப்படின்ற ஊருக்கு. சரி, 33 ஆசிரமத்தை மாத்திடுவாரு. சபர்மதி ஆசிரமமா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகம், அதோட பேர் மாற்றமானதுதான் சபர்மதி. சபர்மதின்ற இப்ப இடம் மாறுது. ஒரே ஆசிரமம் தான், ஒரு டைம் பேரு மாறுச்சு, இப்ப என்ன மாறுது? இடம் மாறுது. அப்ப சபர்மதி டு வார்தான்றவருக்கு மாத்துறாரு. சரிங்களா? இப்போ மாத்தியாச்சு. இப்போ 37ல ராஜாஜி தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா வருவார். 37ல தமிழ்நாட்டோட சிஎம்மா ராஜாஜி வருவார். 38ல ஹிந்தி கட்டாயம்னு ஒரு சட்டம் போடுவாரு. ராஜாஜி வந்தோடனே அவரு வேலையை காமிச்சார். ராஜாஜி காந்தி வந்து புது மருமக மாதிரின்னா, ராஜாஜி புது மருமக. கோச்சிக்கலாம் மாட்டாரு ராஜாஜி, எப்பயுமே கோச்சிக்கலாம் மாட்டாரு, கண்டுக்கலாம் மாட்டாரு. ஒரு டைம் முடிவு எடுத்துட்டாருன்னா நீங்க ராஜாஜி முடிவு மாத்த முடியாது. அவ்வளவுதான், ராஜாஜி மாத்த முடியாது. ஒன்ஸ் நான் ஒரு முடிவு சொல்லிட்டேன் அப்படின்னா அதை நான் மாற மாட்டேன், சாகுறவர். அப்ப அந்த நபர் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படின்னாதான் அவங்களுடைய ஸ்கீம்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன் அவங்க பண்ணாங்க, அவங்களுடைய கோட்பாடு என்ன, அவங்களோட கொள்கை என்னன்னு அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம ஐடியாலஜி பேசிட்டு இருக்கோம், வெறுமனே நபரை மட்டும் பார்க்கல இல்லையா, அவங்க யாருன்றதையும் சேர்த்து பார்த்துருக்கோம். அப்படின்னா உங்களை எக்ஸாம் பேஸ் பண்ண முடியும். ரைட். இப்போ ராஜாஜி சிஎம்மா மாறுறாரு, ஹிந்தி கட்டாயம்னு சொல்றாரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ்நாட்டுல முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது இல்லையா? அதுல தாளமுத்து மற்றும் நடராஜன் சொல்லக்கூடிய 2 நபர்கள் இறந்து போறாங்க. ஆனா ராஜாஜி எங்க சட்டத்தை பின்வாங்கினாரா? பின்வாங்கல. 39ல 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. 1939ல 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆன பிறகு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிடுறான், இந்தியாவும் உலக பொருளா இருக்குன்னு அவன் அறிவிச்சிடறான், நம்மள்ட்ட கேட்காம. சரிங்களா? உடனே ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி ஆல் ஓவர் இந்தியா ரிசைன் பண்றாங்க, பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. அதுல ஒரு ராஜினாமா பண்ண நபர் யாருன்னா ராஜாஜி. அப்ப அவரு ஹிந்தி கட்டாயன்றத ரிலீவ் பண்ணல, அவர் பதவியை ராஜினாமா தான் பண்ணாரு. கடைசியா அவர் என்ன பண்ணல, அதை பின்வாங்கவே இல்லை. இப்போ 39ல ரிலீஸ் ஆயாச்சா? இந்த டைம்ல 1939ல திரிபுரா அப்படின்ற இடத்துல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். திரிபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாநாட்டுல இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா ஒருத்தர் வரணும்ல, மாநாட்டு தலைவரா, அதுக்கு வந்து எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அந்த எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் நிக்கிறாரு. அவரை எதிர்த்து யாரு நிக்கிறா அப்படின்னா, காந்தியோட வேட்பாளரான பட்டாபி சீதாராமையா நிக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கு முன்னாடி 38ல ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு அவர் தான் தலைவரா இருந்திருப்பாரு. 39ல திரிபுரி காங்கிரஸ் மாநாட்டில் சுபாஷ் சந்திர போஸ் தலைவருக்கு போட்டி போடுறாரு. அவரை எதிர்த்து யார் நிற்கிறா? பட்டாபி சீதாராமையா. அவர் யாரோட வேட்பாளர்னா காந்தியோட வேட்பாளர். இந்த மாநாட்டுல யார் ஜெயிக்கிறா? சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கிறார். காந்தியோட வேட்பாளர் தோத்துறாரு. காந்தி கோவம் வருமா? கட்டாயம் வரும். பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி என்பது காந்தியான என்னோட தோல்வி, என்ன தோக்கடிச்ச காங்கிரஸ் கட்சியில நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவார் காந்தி. சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தாரு, வா முதல்ல அப்படின்னாரு. என்ன வேணும் அப்படின்னு, என்னுடைய தோல்வி, என்ன தோக்கடிச்ச காங்கிரஸ் கட்சியில நான் இருக்க மாட்டேன், அமைதியா நான் வெளில போறேன். புரிஞ்சு போச்சா? சுபாஷ் சந்திர போஸ் 1939 காங்கிரஸ் கட்சி விட்டு வெளில போறாரு. வெளியில போயிட்டு ஃபார்வர்ட் பிளாக்னு அவரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸ்மான இந்த கருத்து முதல்ல சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சிட்டு 1939 வெளியில போறாரு. வெளியில போயிட்டு ஃபார்வர்டு பிளாக் அப்படின்னு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சியோட சிம்பிள் சிங்கம். அது கேட்கலாம் எக்ஸாம்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பாலிட்டியில இருக்கும், அது கேட்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய சின்னம் என்னன்னா சிங்கம். இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்கள் சுபாஷ் சந்திர போஸ். பிரிட்டிஷ்காரன் ஒரு நோட் பண்ணிட்டே இருக்கான், இந்த ஆள் விட்டோம்னா நமக்கு வேட்டு வச்சிருவான், அப்படியே போட ஹவுஸ் அரெஸ்ட். உடனே சுபாஷ் சந்திர போஸ் ஹவுஸ் அரெஸ்ட். 39-40 அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு சுபாஷ் சந்திர போஸ். 41 இந்த உலக போர் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. 2ஆம் உலக போர் ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும், அமெரிக்கா பிரிட்டிஷ் சைடு, ஜெர்மனி ஒரு பெரிய இதுவா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஹிட்லர் ஜெர்மனில இருக்கான், அடிச்சு நவுத்திட்டு வரான் பிரிட்டிஷ் தோல்வி சந்திக்குது. அமெரிக்கா போய் பிரிட்டிஷ்க்கு ஐடியா கொடுக்குது, இந்த உலக பொருளை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்தியர்களோட சப்போர்ட் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ஆகஸ்ட் ஆஃபர்னு 1940 கொடுப்பாங்க, லெனின்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஆகஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா, உங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் நாங்க எழுதி தரோம், உங்களுக்கு விடுதலை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் முன் வராங்க. இதை நாம மறுத்துறோம். ஏன்னா நமக்கு புரிஞ்சு போச்சு, 2ஆம் உலக போர்ல நம்ம கலந்துக்கணுன்றதுக்காக தான் இவன் நம்மளுக்கு வந்து கப்சா காட்டுறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை மறுத்துறோம். மறுபடியும் 1941 வாக்குல இந்த சுபாஷ் சந்திர போஸ் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தாரு பாருங்க, அவரு மாறு வேஷம் போட்டு கிளம்பிடுறாரு ஜெர்மனிக்கு. வீட்டுல இருந்து தப்பிச்சிடுறாரு. எங்க போறாரு? ஜெர்மனிக்கு மாறு வேஷம் போட்டு ஜெர்மனி போயிடுறாரு. போய் ஹிட்லரை பார்க்க கிளம்பிடுறாரு. இப்போ இந்த விஷயம் பிரிட்டிஷ்க்கு தெரியுது, காந்திக்கு தெரியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் ஹிட்லர் ரொம்ப அடிச்சு ஊருமா பிரிட்டிஷ் தோக்கடிச்சு வந்துட்டு இருக்கான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா,
1942 கிரிப்ஸ் குழு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க, கிரிப்ஸ் மிஷன். இதுல என்ன சொல்றாங்க, உங்களுடைய அரசியல் அமைப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஆகஸ்ட் ஆஃபர் நாங்க உருவாக்கி தரோம், கிரிப்ஸ் குழு நீங்களே உருவாக்கிக்கோங்கன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இத காந்தி என்ன சொல்றாரு, போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. பின் தேதியிட்ட காசோலை, இதெல்லாம் எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க போர்ல கலந்துக்கிறதுக்காக தான் நீங்க பண்றீங்க, போர்ல கலந்துக்கிட்டா என்ன ஆயிரும், எங்களுக்கு பேரிழப்பு ஆயிடும். இப்ப இந்த சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லர்கிட்ட போயாச்சா, இவன் கிரிப்ஸ் மிஷன் கொடுத்தானா, கிரிப்ஸ் மிஷன் கொடுத்த உடனே கிரிப்ஸ் மிஷனை மறுத்துட்டு ஒரு வார கேப்ல ஆகஸ்ட் மாசம் கிரிப்ஸ் மிஷன் கொடுப்பாங்க, ஆகஸ்ட் 1-2 கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 8, 1942 வெள்ளையனே வெளியேறு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அறிவிக்கிறாரு. ஆகஸ்ட் 8, 1942 வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லக்கூடிய குவிட் இந்தியா மூவ்மெண்ட் யார் அறிவிக்கிறார், காந்தி. இதுலதான் காந்தி என்ன சொல்றாரு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. என்ன செய்ய சொல்றாரு, பிரிட்டிஷ் அடிச்சு விரட்டுங்க, அவனை அடிப்பீங்களோ குத்துவீங்களோ கொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா அவன் என்ன பண்ணி இருக்கணும், விரட்டி இருக்கணும். அப்படி உங்களால அவனை விரட்ட முடியல, செத்து போயிருக்கு. டூ ஆர் டை, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிடுறான். எதனால அப்படின்னா, ஆல்ரெடி ஹிட்லரை போய் சந்திக்கிறதுக்கு யார் போயாச்சு, சுபாஷ் சந்திர போஸ். இவரு போய் சுபாஷ் சந்திர போஸ் பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த சுபாஷ் சந்திர போஸுடைய இதனால ஹிட்லர் ஒருவேளை இந்தியா கொண்டாங்க. ஹிட்லர் யாரு வெளில விரட்டுறது, பிரிட்டிஷ் கிட்டயாவது வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்ல முடியும், ஹிட்லர்கிட்ட வெளியேறுன்னு சொல்லும் போதே வாயில சுட்டுருவான், வாய்ப்பே கிடையாது. அவன்லாம் யாரு விரட்டுறது, அவன் சைக்கோ சங்கர் இல்லையா. பட் ஆனா ஹிட்லரோட வரலாறு அவ்வளவு அழகா இருக்கும், நல்லா இருக்கும், வாய்ப்பு இருந்தா நல்லபடி. ரைட்டா, இப்போ என்ன பேர்ல போய் ஒரு ஹிட்லரை சந்திக்கிறாருன்னா, ஆர்லாண்டோ மசாரட்டோ அப்படின்ற பேர்ல போய் சந்திப்பாரு. யாரு, சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லர் என்ன பேர்ல சந்திப்பாரு, ஆர்லாண்டோ மசாரட்டோ அப்படின்ற பேர்ல தான் போய் சந்திக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் என்ற பேர்ல சந்திக்க மாட்டாரு. அங்க போனோடனே ஹிட்லரால உதவி பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, நீங்க சிங்கப்பூர் போயிருங்க, அங்க ஆல்ரெடி ஒரு படை, ஒரு ஆர்மி ரெடியா இருக்கு, நீங்க அந்த ஆர்மி எடுத்துட்டு போங்க, போயிட்டு இந்தியாவுக்குள்ள போயிட்டு பிரிட்டிஷ் அட்டிங்க, உதவிங்க, வெட்டுங்க, குத்துங்க, சண்டை போடுங்க, ஜெயிச்சுட்டு நீங்க உங்க நாட்டை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. சுபாஷ் சந்திர போஸ் கொஞ்ச நாள் ஜெர்மனியில தங்கிட்டு கிளம்பிடுவாரு. ஜெர்மனியில பெர்லின் அப்படின்ற ரேடியோல அவர் நம்மளோட பேசுவார், ரெகுலரா பெர்லின் ரேடியோல பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் 1943 வாக்குல அவர் எங்க போயிருவாரு, சிங்கப்பூர்ல. இதைதான் நீங்க தமிழ் புக்ல 90 நாட்கள் நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்சு போனாரு சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. இப்ப அவர் போறாரு, அங்க போன இடத்துல மோகன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை கட்டி வச்சிருக்காரு. இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கட்டி வச்சிருக்காரு. சரியா, அந்த அமைப்புக்கான தலைவர் யார் அப்படின்னா, 1912 ராஸ் பிகாரி போஸ் டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் தப்பிச்சாருன்னு சொன்னாங்களே, ஜுகாந்தர் அமைப்புல இருந்து அப்புறம் டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் தப்பிச்சாருன்னு, அவர் வந்து தலைவரா இருக்காரு. அமைப்பு உருவாக்குனவரு மோகன் போஸ், மோகன் சிங். அதுக்கு தலைவரா இருந்தவரு ராஸ் பிகாரி போஸ். அடுத்த தலைவரா மாற போறது யாரு, சுபாஷ் சந்திர போஸ். அப்ப இந்தியன் நேஷனல் ஆர்மி கூட்டிட்டு அவர் வருவாரு. பட் வருமாலே அவர் வந்து முடிச்சிருவாங்க, பிடிச்சி அவங்க திரும்ப விரட்டிடுவாங்க. அசாது ஹிந்துன்னு ஒரு கவர்மெண்டே ஸ்டார்ட் பண்ணுவாரு சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல. அசாது ஹிந்த், அவர் உருவாக்கக்கூடிய கவர்மெண்டோட பேர் என்ன, அசாது ஹிந்த். அங்க ஒரு ரேடியோவும் ஸ்டார்ட் பண்ணுவாரு, அசாது ஹிந்த் ரேடியோ. 1944 சுபாஷ் சந்திர போஸ் அசாது ஹிந்த்ன்ற ரேடியோல காந்திய ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் சொல்லுவாரு, இந்திய நாட்டுடைய தேச தந்தை. சரி, 1944. இப்ப 45 எதிர்பாராத விதமா ஹிட்லர் வந்து தோல்வியை சந்திக்கிறாரு இல்லையா. சுத்தி வளைச்சிருவாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, ஹிட்லரை சுத்தி வளைச்சிருவாங்க. நேரா ஹிட்லர் விறுவிறுன்னு வருவாரு, எங்க என் பொண்டாட்டி அப்படின்னு தேடி பார்ப்பாரு. மனைவி பாக்குறாரு, மனைவி எடுத்து மகளே மனைவி அகராசியா போயிட்டு டக்குனு அந்த பொண்ணு சுட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் மனைவியை தான் கொள்வாரு, கொண்டுட்டு தானும் தூக்கு மாட்டி இறந்துருவாரு. யாரு, ஹிட்லர். ஏன் மனைவியை கொள்றாரு அப்படின்னா, ரொம்ப நுட்பமான காதல் ஹிட்லருக்கும் அவரோட மனைவிக்குமான காதல். என்னோட எதிரி கையில நீ மாட்டினா நான் என்ன கொடுமைப்படுத்துவான்னு எனக்கு தெரியாது, அதனால உனக்கு வழி இல்லாம நானே கொள்ளாரு, நீ செத்துரு அப்படின்னு சொல்லிதான் போட்டிருக்காரு. கொன்ன பிறகு அவரும் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஹிட்லருடைய கொலை பண்ணக்கூடிய முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத முறைகளா இருக்கு. சாப்பாடை கொடுத்து சாவடிக்கிறதுலாம் இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்பா, பிரியாணியா வாங்கி தர சாப்பிடு, எத்தனை சாப்பிடணும், நான் சொல்றவரை சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிடலாமா, 2 சாப்பிடலாம் மனுஷனா இருந்தா. அதை தாண்டி மிருகம் மறந்தா ஒரு 3ல இருந்து 4 வரை போகலாம். ஆனா அவன் 10 பிரியாணி 15 பிரியாணி சாப்பிடுவான், ரெஸ்ட் ரூம் போக முடியாது, அதுக்கு அனுமதி கிடையாது. சாப்பிடறத நிறுத்திங்கன்னா நெத்திக்கு நேரம் துப்பாக்கி இருக்கும். உண்மையா ஹிட்லருடைய கொலை முறை, சாப்பிடறத நிறுத்திங்கன்னா நெத்திக்கு நேரம் துப்பாக்கி இருக்கும், பட்டுன்னு அமுத்திடுவான், சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரு காய சாலா செத்து போயிடும்.
அப்படிதான் ஹிட்லர் சொல்லுவான். ரொம்ப டிஃப்ரெண்டான யாரா நீ எப்படி இப்பெல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு தான் ஹிட்லருடைய மரண முறைகள். அப்ப ஹிட்லர் இதெல்லாம் பண்ண ஒரு நபருடைய மரணம் எப்படி மாறும்? எதிரி கையில மாட்டினா இதை விட பலாயிரம் மடங்கு கொடுமை பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அவர் ரொம்ப கிளவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட மனைவியும் கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணி இறந்துறாரு. 1945 ஹிட்லரோட மரணம். அதே 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 9 ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமெரிக்கா போயிட்டு பாம்பு போடுவான். ஜப்பான்ல அந்த 2 நகரங்கள் மொத்தமா அழிஞ்சு போகுது இல்லையா? லிட்டில் பாய் அண்ட் ஃபேட்மேனா, லிட்டில் பாய் அண்ட் ஃபேட்மேன் சொல்லக்கூடிய 2 அணு ஆயுதங்களை போட்டு மொத்தமா ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அந்த தீவுகள் என்ன பண்றாங்க, டெஸ்ட்ராய் பண்றாங்க. இதோட 2ஆம் உலக போர் முடியுது. ஹிட்லர் மரணம், நாகசாகி ஹிரோஷிமாவுடைய சம்பவம் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா 2ஆம் உலக போர் முடியுது. போர்ல இறுதியா பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த 2ஆம் உலக போர் முடிவுல ஐநா சபை உருவாக்கப்படுது. இனிமே எவனோ அணு ஆயுதத்தை கையாள கூட தொடக்கூடாது, அணு ஆயுத சோதனை நடத்தக்கூடாது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கிறப்ப 3வது நாடு போய் மூக்க நுழைக்கூடாது. இப்படி பல சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாங்க. இது ஒரு சைடா. அப்ப 2ஆம் உலக போர் முடியுதா? இப்ப அப்படி இந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்கு காந்தி அந்த குட் இந்தியா மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரா, வெள்ளையனே வெளியேறு, ராஜாஜி கலந்துக்க மாட்டாரு. ஒட்டுமொத்த காந்தியினுடைய போராட்டத்துல ராஜாஜி கலந்து கொள்ளாத போராட்டம் எது அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு போராட்டம். என்ன காரணம் தெரியுமோ? இந்த ராஜாஜிக்கு முன்னாடி, அதாவது இந்த காந்தி ஹரிஜன் கிளம்பினார் இல்லையா எஸ்எஸ்டிக்காக, இது ராஜாஜி பிடிக்காது, எப்படி வளர்த்துடுறீங்களே அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த இடத்துலதான் ராஜாஜிக்கு காந்திக்குமான முரண் ஏற்படும். ரைட்டா? அப்போ 42, 43, 44, 45, 44. இப்ப 45ல என்ன நடக்குது அப்படின்னா ஜூன் மாசம் 14ஆம் தேதி 1945 ஜூன் மாசம் 14ஆம் தேதி வேவல் பிளான் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. வேவல் திட்டம். இது என்னன்னா இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுத்துடலான்ற ஒரு மைண்ட் செட் மாறிடுவாங்க பிரிட்டிஷ். ஏன்னா ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம சுரண்டியாச்சு, கொள்ளடிச்சாச்சு, இனிமே இந்த நாட்டுல ஒண்ணும் கிடையாது, வெளியில கிளம்ப வேண்டியதான். இத்தனை ஆண்டு காலம் இங்க இருக்கிற பொருள் எடுத்துட்டு போயிட்டு அவன் நாட்டுல சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல பிரிட்டிஷ்காரன் இங்க இருந்தான்னா அவன் நாட்டுல இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு நமக்கு சோறு போகணும். இதை அவன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்னா இங்க மொத்தமா வளத்தெல்லாம் அழிச்சாச்சு, இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப வெளியில கிளம்பணுன்ற மைண்ட் செட்டுக்கு பிரிட்டிஷ் வந்தாச்சு. இந்த காலகட்டத்துல வேவல் திட்டம் 1945 ஜூன் மாசம் 14ஆம் தேதி வேவல் திட்டம். இந்த வேவல் திட்டம் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கறது பத்தின டிஸ்கஷன். இதுல தலைவர் கலந்துக்க மாட்டாரு. யாருன்னா முகமது அலி ஜின்னா. ஏன்னா அவருக்கு என்ன வேணும், பாகிஸ்தான் என்ற தனிநாடு வேணும். அப்ப அவர் கோச்சுப்பாரு, அவரு கலந்துக்க மாட்டாரு. அதே ஜூன் மாசம் 25ஆம் தேதி, ஜூன் 14 1945 வேவல் திட்டம். ஜூன் 25 1945 ஒரு 10 நாள் கேப்ல சிம்லால ஒரு கான்பரன்ஸ் நடக்கும். எதுக்காக இந்த மாநாடு நடக்குது அப்படின்னா முகமது அலி ஜின்னாவை இந்த வேவல் திட்டத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக. முகமது அலி ஜின்னாவை வேவல் திட்டத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். பட் ஆனா முகமது அலி ஜின்னா ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டாரு, முடியவே முடியாதுன்னு மறுத்துருவாரு. அப்ப இது தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா 1946 கேபினெட் குழுவில் வருது, கேபினெட் மிஷன். இந்த கேபினெட் மிஷன் தான் என்ன கேக்குது, நீங்க கண்டினியூஸா விடுதலை கேக்குறீங்க, கான்ஸ்டிடியூஷன் கேக்குறீங்க, எல்லாம் ஓகே, நீங்களே எழுதிக்கிறேன்னு சொல்றீங்க, ஓகே, யாரை வச்சு எழுத போறீங்க? அது ஒண்ணு இருக்குல்ல. உன் நாட்டுலதான் ஹிந்து எழுதுனா முஸ்லீம் பிடிக்காது, முஸ்லீம் எழுதுனா ஹிந்துக்கு பிடிக்காது, அவன் எழுதுனா இவனுக்கு பிடிக்காது, இவன் எழுதுனா அவனுக்கு பிடிக்காது, பல பிரிவுகள் வச்சிருக்கீங்க, யாரை வச்சு எழுத போறீங்க அப்படின்றப்ப நம்மள்ட்ட பதில் கிடையாது. அப்ப அதுக்கு அவனே ஒரு பிளான் போடுறான், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒண்ணு உருவாக்குங்க இல்லையா, அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒண்ணு உருவாக்குங்க, அவங்க போய் எழுதுட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்குறாங்க. So the plan for constitutional assembly was given by cabinet mission. அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவதற்கான வழிமுறை சொன்னக்கூடியது அப்படின்னா கேபினெட் கூட 1946. வேற இவங்க என்ன சொல்றாங்க, இடைக்கால அரசு உருவாக்குங்க, இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, தற்காலிகமா ஒரு இடைக்கால அரசு உருவாக்குங்க, அதோட தலைவரா நேரு போடுவாங்க. சரிங்களா? இது ஒரு செயல். அப்ப இந்த காலகட்டத்துல 1946 ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி 1946 ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி முகமது அலி ஜின்னா என்ன அறிவிக்கிறாரு அப்படின்னா டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள். சரியா? நேரடி நடவடிக்கை நாள். இந்த நேரடி நடவடிக்கை நாள் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் என்ற தனி நாடு பிரிக்கிறதுக்காக ஹிந்து முஸ்லிம் கலவரத்தை வெளிப்படையா தூண்டி விடுவார், வன்முறையை தூண்டி விடுவாரு. இந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியாது. இப்பதான் காந்தி நவகாலி அப்படின்னு ஒரு யாத்திரை போவார். வெஸ்ட் பெங்கால்ல நவகாலி அப்படின்ற ஊரு, அந்த ஊருக்கு காந்தி நடந்தே போவார். காந்தி பின்னாடி இருக்கிற கலெக்டர், இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, யார் யாரெல்லாம் இருக்கணும், உயர்மட்ட அதிகாரிகள், ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத் எல்லாம் பின்னாடி போறாங்க. அவரு கூட பாதுகாப்பு. ஏன்னா எவனாவது ஒருத்தன் கூட்டத்துல இருந்து அவரு மேல கல்லகல்ல போட்டானாங்க, காந்திக்கு ஏதோ ஆச்சுனாங்க, இந்து முஸ்லீம் கலவரத்தை தடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய பிம்பம் இல்லையா காந்தி, காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான தலைவர், அது இல்லாம இந்தியாவுக்கு மிக முக்கியமான தலைவர் அந்த காலகட்டத்துல காந்தி தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, யாராவது ஏதாவது அடிச்சுட்டா, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்தியான்ற நாட்டுல ஒரு பல கோடி பேர் இறந்து போயிருப்பாங்க, காட்டுத்தனமா வெட்டிட்டு செத்து இருந்திருப்பாங்க. இது நடந்துடக்கூடாதுன்னு அத்தனை பேரும் பின்னாடி போறாங்க காந்திக்கு. காந்தி போயிட்டு நவகாலின்ற ஊர்ல அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை சரி செய்யறாரு. ஆனா இந்தியா முழுக்க அவரால் பண்ண முடியல. அப்ப இந்த பிரச்சனை சரி செய்யறதுக்காக 1947 மார்ச் மாசம் 22 மவுண்ட் பேட்டன் சொல்லக்கூடியவர் இங்க இந்தியாவுக்கு வர்றாரு. 1947 மார்ச் 22 மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வருவார். அவர் வந்து ஜின்னாட்ட கூப்பிட்டு பேசுவார், உனக்கு என்ன பிரச்சனை, ஒன்னா இருந்தாரு அப்படின்றாரு. இவனுக்கு வந்து நம்மள ஒன்னா வச்சிருக்கிறது ஆசை இல்ல, இத்தனை காலம் நம்மள பிரிச்சுதானே விட்டான், வந்ததுல இருந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இப்ப மட்டும் ஏன் நம்மள ஒன்னா இருக்க சொல்றான்? இவனுங்க தனியா பிரிஞ்சு போனா, பாகிஸ்தான் தனி நாடு பிரிஞ்சு போனா அவனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுக்கணும். இவருக்கு அது பிரச்சனை. இவன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கேட்பான், இவன் ஒரு எல்லை பிரிச்சு கேட்பான், இவன் ஒரு நிர்வாக முறை கேட்பான். அப்ப இவனுக்கு ஒரு தனி வேலை, இவனுக்கு ஒரு தனி வேலை. இது பிரிட்டிஷ்க்கு பிரச்சனை. மவுண்ட் பேட்டன் வந்து பேசி பார்க்கிறாரு, ஒன்னா இருங்க ஒன்னா இருங்க, முடியாது. இவன் கலவரத்தை நிறுத்தல. கடுப்பான மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாருன்னா 1947 ஜூன் 3 பிளான், ஜூன் மாசம் 3, அந்த ஜூன் 3 பிளான் ஒண்ணு கொண்டு வர்றாரு. இது என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவதற்கான வாய்மொழி உத்தரவு ஒப்புதல் கொடுத்தாச்சு. 1947 ஜூன் 3 பிளான் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த ஜூன் 3 பிளான் அடிப்படையில பிரிக்கிறதா ஒத்துக்கிட்டாச்சு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் அந்த கலவரத்தை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு கலவரம் ஸ்டாப் ஆகுது, ஒரு அமைதி நிலைக்கு வருது. ஜூலை மாசம் 18 1947, சரிங்களா? ஜூன் 3 பிளான தொடர்ந்து ஜூலை 18 1947 ஜூலை 18 ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஜூலை 18 சட்டம், அதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்திய விடுதலை சட்டம் 1947. இந்த சட்டத்தின் அடிப்படையில ஆகஸ்ட் மாசம் 14 பாகிஸ்தானுக்கும், ஆகஸ்ட் 15 1947 இந்தியாவுக்கும் விடுதலை கிடைக்கும். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947, சரிங்களா? அப்ப பாகிஸ்தான் ஆகஸ்ட் 14 விடுதலை வாங்கிடுறாங்க, இந்தியா ஆகஸ்ட் 15 விடுதலை வாங்கிடுறாங்க. அவ்வளவுதான் ஐஎன். இதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல நோட்ஸா எழுத போறோம். நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே ஃபுல்லா நோட்ஸா எழுத போறோம். ஓகேவா? என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த வீடியோ அப்படியே நீங்க ஹெட்செட் போட்டு காதுல கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு, கதை கேட்கிற மாதிரி ஜாலியா கேட்கலாம். ஆனா ஒரு 1 hour கூட தாங்க மாட்டீங்க, தூங்கிடுவீங்க. இப்பயே தூங்குறீங்க. நீங்க பாப்பாலாம் பிளாட் இல்லையா? 10:10 அந்த பாப்பா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, குழந்தை எதுவும் சொல்லக்கூடாது, ஏதோ தூங்கிட்டு போட்டு போ அப்படின்னு விட்டேன். ரைட்டா? அப்ப இதுல இன்னும் 2 விஷயம் நாங்க முடிக்கல. இந்தியா விடுதலை வாங்கியிருக்கு, அவ்வளவுதான். இந்தியா வெறுமனே விடுதலை வாங்கியிருக்கு, உங்களுக்கு என்ன விடுதலை கொடுக்கல? அடக்கடவுளே. இந்தியா பாகிஸ்தான் எப்படி பிரியுது? 1835 முதல் இந்திய கல்விக் கொள்கை, தட் இஸ் இங்கிலீஷ் எஜுகேஷன் மெக்காலே கொண்டு வருவாரா? அங்க படிச்சது ஃபுல்லா யாரு? ஹிந்துஸ். ஹிந்துஸ்ல ஃபுல்லா யாரு? பார்ப்பனர்கள், பிராமின்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்காங்க. இது முஸ்லிம்களுக்கு ஒரு கோபம், வெளிப்படல ஆனா மறைமுகமா ஒரு கோபம் இருக்கு, சரிங்களா? 1875 தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை உருவாக்குனாரா? அதே 1875 சார் முகமது கான் அவர் வந்து சையத் அக்பர் கான் என்ன பண்ணாரு? அலிகார் இயக்கத்தை உருவாக்குனாரா? ஹிந்து முஸ்லீம் பிரிவினை. அதுக்கப்புறம் 1885 காங்கிரஸ் கட்சி உருவாச்சா? இந்த காங்கிரஸ் கட்சி ஹிந்துக்களுக்கு மட்டுமே ஒரு போர்ட்ரே பண்ணப்பட்டுச்சா? முஸ்லிம்களுக்கு கோபம். அடுத்தது 1906 5ல ஃபர்ஸ்ட் வங்காள பிரிவினை, 1905 வங்க பிரிவினையா, 1906 முஸ்லீம்களுடைய பிரிவினையா, 1909 மிண்டோ மாரலி சட்டம், முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுட்டு போகுது. 1911 பங்காலும் பிரியும், சாரி ஒண்ணு சேரும், வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் திரும்ப ஒண்ணு சேரும். ஆனா அது நிலைச்சு நிக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடக்குது? 1930 முகமது இக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், 1930 முகமது இக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், இவருதான் ஃபர்ஸ்ட் முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும்னு கோரிக்கை வச்சார். ஊருக்கு பேர் சொல்லல, அந்த நாட்டுக்கு பேர் சொல்லல, வெறுமன கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னா முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சாரு யாருன்னா முகமது இக்பால். அதை வந்து பாகிஸ்தான் பேர் வச்சுவாரு யாருன்னா ரஹமத் அலி. இதுதான் குரூப் 1 எக்ஸாம்ல இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்டான். 1933 பாகிஸ்தான் பெயர் சூட்டி அந்த நாடு தனியா வேணும்னு கேட்டவர் யாரு? ரஹமத் அலி. இதுவரை ஜின்னா சீன்லயே வரல. 1940 தான் ஜின்னா உள்ள வர்றாரு. 2 நேஷன் தியரின்னு சொல்லுவாரு, இருநாடு கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்பதான் பாகிஸ்தான் வேணும்னா ரொம்ப ரொம்ப தீர்க்கமா முடிவெடுக்கிறாரு ஜின்னா. 1942 காந்தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சொன்னாரு பிரிட்டிஷ்ல, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு. அப்ப ஜின்னா ஒரு குண்டை தூக்கி போட்டாரு, டிவைட் அண்ட் பிச், பிரிச்சுட்டு வெளியே போ. காந்தி பிரிட்டிஷ வெளியில போன்னு சொன்னாரு, ஜின்னா என்ன சொல்றாரு?
பிரிச்சுட்டு வெளியில போ. பாகிஸ்தானை தனியா பிரிச்சு அப்புறம் நீங்க வெளில போங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் ஆக்ஷன் இந்தியா வந்துச்சா, நவகாலி யாத்திரை வந்துச்சா. இதுதான் இந்து முஸ்லிம் பிரிவினைக்கான காரணங்கள் ஒட்டுமொத்தமா பார்க்கணும். இதே காலகட்டத்துல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படி வளருதுன்னு பார்க்கணும். 1867 தாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை காரல் மார்க்ஸ் எழுதுவார். 1867 புத்தகத்தை யார் எழுதுறா? காரல் மார்க்ஸ். டாஸ் கேபிட்டல் அப்படின்ற புத்தகம். இப்ப இந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய விஷயம் கம்யூனிசம் அண்ட் சோசியலிசம், பொது உடைமை சித்தாந்தமும் சமதர்ம சித்தாந்தமும் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் தான். இந்த இட்லி கதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. கம்யூனிசம்னா என்ன? தொழிலாளிகள் நான் முதலாளி இல்ல, நீங்க முதலாளி நான் தொழிலாளி, சரியா? நீங்களும் முதலாளியா இருக்கு. முதலாளின்னு ஒருத்தர் இருந்தாதான் தொழிலாளி இருக்க முடியுன்றது முதலாளியோட நம்பிக்கை. இது முதலாளித்துவம், கேபிட்டலிசம். நான் இருந்தாதான் நீங்க இருக்க முடியுன்றது என்னோட நம்பிக்கை, தொழிலாளித்துவம். அப்ப தொழிலாளர்களுக்கு ஆதரவா நிற்கிறது கம்யூனிசம். ஒண்ணு. பொருளாதார அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது கம்யூனிசம். 2. பொருளாதார அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. பெண் அடிமைத்தனம் சாதி அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது பெரியாரிசம். சாதி அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம், மத அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது அம்பேத்கரியம். பெண் அடிமைத்தனம், சாதி அடிமைத்தனம், அதோடு சேர்ந்து பொருளாதாரத்திலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது கம்யூனிசம். அம்பேத்கரியம் இஸ் ஈக்வல் டு பெரியாரியம் இஸ் ஈக்வல் டு கம்யூனிசம். 3 சேர்ந்தான். தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. அம்பேத்கரியம் இஸ் ஈக்வல் டு பெரியாரியம் இஸ் ஈக்வல் டு கம்யூனிசம் இஸ் ஈக்வல் டு ஈக்வாலிட்டி. இந்த 3தோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, நீனும் நானும் சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சமத்துவத்துக்கு எதிராக வரக்கூடியது எதுவாக இருந்தாலும், அது கடவுளாக இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு எதிரிதான். அதுதான் பெரியார் எடுத்த கடவுள் மறுப்பு. பெரியார் எடுத்தெடுப்புல போய் கடவுள் மறுக்கல, எடுத்தெடுப்புல கடவுள் இல்லைன்னு சொல்லல. சாதியை தான் மறுத்தாரு, பெண்ணடிமைத்தனத்தை தான் மறுத்தாரு. அது எப்படி சாதியை மறுப்பீங்க, பெண்ணடிமைத்தனத்தை மறுப்பீங்க? அது வேதத்துல இருக்குன்னாங்க. அப்ப வேதத்தை மறுத்தாரு. அது எப்படி வேதத்தை மறுப்பீங்க? வேதத்தை சொன்னது கடவுளாச்சு, கடவுளை தூக்கி எட்டப்பட்டாரு, முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் பெரியாருடைய கடவுள் மறுப்பை தவிர கடவுள் மறுப்புன்றது அவர் நேரடி பாயிண்டா எடுக்கல. அவருடைய நோக்கம் ஈக்வாலிட்டி. அதுதான் சொன்னேன், அம்பேத்கரியம் இஸ் ஈக்வல் டு பெரியாரியம் இஸ் ஈக்வல் டு கம்யூனிசம் ஆர் மார்க்சிசம் இஸ் ஈக்வல் டு ஈக்வாலிட்டி. சமத்துவம் தான் அல்டிமேட் எய்ம். அப்போ காரல் மார்க்ஸ் புத்தகம் எழுதிடுறாரு 1867 தாஸ் கேபிட்டல் புத்தகம் எழுதிடுறாரு. இதை நடைமுறைப்படுத்துறது யார் அப்படின்னா லெனின். லெனின், புரட்சி லெனின் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ரஷ்யால 1917 அக்டோபர் புரட்சின்னு ஒண்ணு நடக்கும், இல்லைன்னா போல்ஷிக் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யால தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரும் முதலாளித்துவ கூட்டத்தை எதிர்த்து பெரிய போர், ஆயுதமேந்திய போராட்டம் நடத்துவாங்க. இந்த போராட்டத்துலதான் உங்களுக்கு கம்யூனிச சித்தாந்தம் நடைமுறைக்கு வந்துச்சு. கம்யூனிசம் அறிமுகம்னா காரல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டல் புத்தகம் 1867. நடைமுறை அப்படின்னா 1917 லெனின், ரஷ்யா, போல்ஷிக் புரட்சி அல்லது அக்டோபர் புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சியில இருந்து தான் நீங்க பிரியாமல 3 வார்த்தை எடுத்தீங்க. என்னது? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். 1917 இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உலகம் முழுக்க பரவுது. அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றிய நபர்கள் தான் யார் அப்படின்னா 1924 அந்த மஞ்சள் காகித அரசியல் அமைப்பு ஆயுதமேந்திய போராட்டம் நடத்தப்படுன்னு சொன்னாங்க இல்லையா, ராம் பிரசாத் பிஸ்மில், இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், அவங்க கம்யூனிசம். பகத்சிங், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன், போய் சாண்டர்சன் மேல பாம்பு போட்டது பண்ணது எல்லாமே இருக்காங்க இல்லையா, சந்திரசேகர் ஆசாத், எல்லாருமே இவங்க எல்லாரும் கம்யூனிசம். சுபாஷ் சந்திர போஸ் கம்யூனிசம். நீங்க கம்யூனிசத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாரி கம்யூனிசவாதிகளை, இந்த கம்யூனிசத்தை பின்பற்றக்கூடிய நபர்களை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த பாயிண்ட் இன்னைய தேதிக்கு சொல்லல, கொஞ்சம் முன்னாடி பேசுறேன். 2வது பாயிண்ட் அவங்க ஒரு ஆயுதமேந்திய போராளிகளை அனுப்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுக்கு சிம்பிளா பகத்சிங் மட்டும் நம்ம பார்த்துட்டா அது போதுமானது. ஆயுதம் ஏந்திரவங்க கம்யூனிஸ்ட் கிடையாது, அல்லது ஆயுதம் ஏந்தினாதான் கம்யூனிஸ்ட் கிடையாது. தன்னுடைய போராட்டத்துக்காக ஆயுதமும் ஏந்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கம்யூனிஸ்ட். என்னோட எய்ம் அங்க ஒரு நியாயம் கிடைக்கும், அந்த நியாயத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்னையும் பலி கொடுப்பேன், அதுதான் கம்யூனிஸ்ட். ஆயுதம் ஏந்திரவங்களாம் கம்யூனிஸ்ட் கிடையாது. கம்யூனிஸ்ட்னா கண்டிப்பா ஆயுதம் ஏந்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நான் ஒரு எய்ம் பிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது ஈக்வாலிட்டி பேசுது, அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் துணை செய்ய போகுது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது நல்லது செய்ய போகுது அப்படின்னா அந்த எண்டு பாயிண்ட்டுக்காக ஆயுதம் எடுக்கும் நான் தயங்க மாட்டேன், அவன் தான் கம்யூனிஸ்ட். சரியா? கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். கம்யூனிசத்துக்கு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை, அடுத்த மனிதன் மீதான அக்கறை இருக்கும் வரை கம்யூனிசம் இருக்கும். அவ்வளவுதான் கம்யூனிசம்.
நல்லா இருக்குல்ல? பசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை, அடுத்த மனிதன் மீதான அக்கறை இருக்கும் வரை. அது எவ்வளவு பெரிய வார்த்தை! அடுத்த மனிதன் மீதான அக்கறை. பக்கத்துல இருக்கிறவன் சாப்பிட்டானா சாப்பிடலையே தெரியல. அந்த அடுத்த மனிதன் மீதான அக்கறை இருக்கும் வரை கம்யூனிசம் இருக்கும். அதுதான் கம்யூனிசம். இதுதான் ஐயனோட கடைசி தலைப்பு பார்ப்போம். லெஃப்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ ஐயனும் மொத்தமா முடிஞ்சது நோட்ஸா. அடுத்த கிளாஸ், நாளைக்கு கிளாஸ் இருக்கா? காதுல கதை